بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்வு பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவிகள் அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்திவிட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலோ குறைத்தலோ வந்துவிடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்ற அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட மக்ரிபு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வழமையாக மாதத்துடைய இறுதி வாரத்திலே நடைபெறக்கூடிய இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த இரவு நேர பயான் நிகழ்ச்சியிலே நாங்கள் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனதருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் ஆண்களே என்ற தலைப்பு இன்று தேர்ந்து எடுக்கப்பட்டதுக்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய உள்ளத்திலே ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன? எப்போ பார்த்தாலும் ஆம்பளைகளே எங்களுக்கு உத்தரவு போடுவதா, ஆம்பளைகளுக்கு நாங்கள் காலமெல்லாம் கட்டுப்பட்டு நடப்பதா என்ற ஒரு கேள்வி பெண்களுடைய மனசில் இருக்கிறது. இதுக்கு மேலாக இன்றைக்கு உலகளாவிய ரீதியாக இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக குற்றம் சொல்லக்கூடிய அந்நிய சமூகத்தைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்களும் சரி, மற்றுமுள்ள சிந்தனையாளர்களும் சரி, அவர்கள்
இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய ஆகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்றுதான் இஸ்லாம் என்பது ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு மார்க்கம், பெண்களை அடிமைப்படுத்துகிறது, பெண்களுக்கு அந்த மார்க்கத்திலே சுதந்திரம் கிடையாது, அவர்களுடைய முகங்களை மூடி அவர்களுடைய உடைகளை அபாயா ஹிஜாப் என்ற ஒரு ஆடையை அணிவித்து அடிமையாக்கி வீடுகளுக்குள் அடக்கி போட்டு வைத்திருக்கிறது. பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை இல்லை, வெளியே அவர்களுக்கு சுற்றுவதற்கு உரிமை இல்லை, அவர்கள் சந்தோஷமாக திரிய முடியாது உள்ளது. அதனால் பெண்களுக்கான விடுதலையை வேண்டி நாங்கள் போராட வேண்டி உள்ளது, இஸ்லாமிய பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் பேப்பர்களிலும் பத்திரிகைகளிலும் வானொலிகளிலும் இன்னும் உள்ள சமூக வலைதளங்களிலும் எழுதக்கூடிய பேசக்கூடிய பெரிய பெரிய சிந்தனையாளர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஆழமாக படிப்பார்களாக இருந்தால் அல்லது மானசீகமாக உண்மையிலே இஸ்லாத்தை நேசிப்பவர்களாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கான சகல வகையான சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டது என்பதை உணர்வார்கள். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அந்த நேரத்திலே பெண்களுக்கு இருந்த நிலைமை எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு பெண் அவள் விரும்பிய கணவனை தேர்ந்தெடுக்க முடியாது, அவளுக்கு தகப்பன் யாரை காட்டுகிறானோ அவளைத்தான் முடிக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. ஒரு பெண்களை போக பொருட்களாக, அதாவது ஆண்கள் அவர்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய அடிமைத்தனத்துக்குரிய வெறுமனே ஒரு உணர்வு இல்லாத ஒரு மரக்கட்டைகளாகத்தான் பார்த்தார்கள். எந்த அளவுக்கு திறந்தாழ்ந்து பார்த்தார்கள் என்று சொன்னால், அரபு சமூகத்தில் இருந்த பழக்கம் இருந்தது. உதாரணமாக 2 அரபிகள் வருவார்களாம், ஒரு பெண் வருவாளாம். அந்த பெண் கர்ப்பிணி தாயாக இருந்தால் ஒரு ஆம்பளை சொல்லுவானாம், இந்த பொம்பளோட வயிற்றில் இருக்கிறது பொம்பளை பிள்ளைன்னு நான் சொல்கிறேன் என்று சொல்லுவானாம். அதே நேரம் மற்ற ஆம்பளை சொல்லுவானாம், இல்லை இல்லை இது ஆம்பளை பிள்ளைன்னு நான் சொல்கிறேன், இல்லை ஆம்பளை பிள்ளைன்னு அவன் சொல்லுவானாம், இல்லை இல்லை பொம்பளை பிள்ளைன்னு இவன் சொல்லுவானாம். அப்போ சொல்லுவானுங்களாம், நமக்குள்ளே ஏன் சண்டை, பகுத்தை கழிச்சு பார்த்தா விஷயம் முடியுது என்று போட்டு ஒரு கர்ப்பிணி தாயுடைய வயிறை அவள் கதற கதற வயிற்றில் இருக்க வயிற்றை கிழித்து அந்த குழந்தைய வழியில் எடுத்து பார்ப்பார்களாம். இது இஸ்லாமிய மார்க்கம் வாரத்துக்கு முந்தி அரபு உலகில் இருந்த பெண்களுடைய நிலைமை. அது மட்டுமல்ல அவர்களே, பெண்கள் எப்படி சொத்து தெரியுமா? அனந்தர சொத்து. ஒரு வாப்பாவுடைய மனைவி, ஒரு வாப்பாவுடைய உதாரணமாக நான் என்னுடைய தகப்பனுக்கு மூத்த மகன் என்று வைங்க, என்னுடைய வாப்பா 2ஆவதாக கல்யாணம் முடிக்கிறது எனக்கு சாட்சி, நம்மட பேச்சு வழியில். இந்த சாட்சி எந்த வாப்பா மௌத்தா போனா எனக்கு அனந்தர சொத்து. எங்க வாப்பா விட்டு போட்டு போன ஆடு மாடு ஒட்டகம் குதிரைகள் வீடு வாசல் காணி நிலப்புலங்களை போல அந்த பொம்பளையும் ஒரு சொத்து. இந்த வாப்பா அனுபவிச்ச அந்த பொம்பளைய நான் அனுபவிக்கிறதுக்கு உரிமைப்பட்டவன் என்பது அந்த அரபு உலகத்தில் இருந்த நிலை. என்றா இதை விட தரந்தாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நீங்கள் அறிஞ்சதுதான், பொம்பளை குழந்தை பிறந்துடுமெண்டா, ஒரு தாய்க்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துடுமெண்டா அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த தகப்பன் கொலை செய்து விடுவான். ஆம்பளை பிள்ளை என்றால் விட்டு விடுவான், பொம்பளை பிள்ளைய கொலை செஞ்சிருவான். ஏன் கொலை செய்வான் தெரியுமா? இந்த பெண் பிள்ளை வளர்ந்தா பெரியாளாகி அந்த பெண்ணுக்கு ஒரு வரனை நான் பார்க்க வேண்டும், ஒரு மாப்பிள்ளையை நான் பார்க்க வேண்டும். அந்த மாப்பிள்ளையை நான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன்னு சொன்னா நாளைக்கு வரக்கூடிய மருமகனுக்கு இந்த மகனுக்காக வேண்டி நான் அடிமையாக வேண்டி வரும். நான் எவனுக்கு அடிமை கிடையாது, அதால இந்த பிள்ளை வளர்ந்தாத்தானே நான் அடிமையாக வேண்டி வரும். அதால புறப்படே நாம கொண்டு ஓட்டுறோம் என்று அரபுகள் சிசுக்களை, வயிற்றில் இருக்கிற சிசுக்களையே கொலை செய்ய வரலாறு நாங்க ஆரம்ப கால பெண்ணுடைய நிலைமைகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழல்ல இருந்த சமூகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி இந்த பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, திருமணம் முடிக்கிறதுக்கான உரிமை, தான் விரும்புகிற மாப்பிள்ளையை தான் அவன் முடிக்கணும் என்ற அளவுக்கு அந்த உரிமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதரே
எனக்கு பிடிக்காத ஒரு ஆளை என்னுடைய வாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்துட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ விரும்பினா நீ தலாக்கு சொல்லு, உனக்கு உரிமை இருக்கு என்று சொன்ன உடனே அந்த பொம்பளை சொல்றா, இல்லை இல்லை யார் சொல்லலாம், அந்த தகப்பனுடைய முடிவை நான் மதிக்கிறேன், நான் அந்த கணவரை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் பெண்களாகிய எங்களுடைய விஷயத்தில் தகப்பன்மார்களுக்கு கூட எங்களுடைய திருமணத்தில் எங்கட விருப்பம் இல்லாமல் அதிகாரம் செலுத்துவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை ஆக்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் நான் உங்களிடம் முறையிட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணி சொன்னார்கள். அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு உரிமையை வழங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமளும் ஆச்சரியப்பட்டு போவோம். சொத்து உரிமை, ஒரு பொம்பளை உழைச்சாளாக இருந்தால் அவள் உழைச்ச சம்பாத்தியத்துடைய காசில் அவட புருஷனுக்கு எந்த பங்கும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. வாப்பா மகளுக்கு கொடுத்த சொத்துல அந்த வாப்பாட சொத்துல இருந்து அவட புருஷன் அவகிட்ட கேட்காம எடுக்கவே முடியாது. அவ சம்பாதிக்கிற காசுல புருஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவவுக்கென்று சொத்து வச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருக்குது. அதே போல பெண்கள் விரும்பிய மாதிரி படிக்கலாம் என்று உரிமை கொடுத்திருக்கிறது. அந்த ஒழுக்கத்தோட, அந்த ஒழுக்க கட்டுப்பாட்டு ஆடையோட, ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட, ஒரு பக்குவமாக இருந்து எந்த இடத்துக்கண்டாலும் போய் படிச்சுட்டு வர அளவுக்கு ஒரு துணையோட அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை மார்க்கம் கொடுத்திருக்குது. இப்படி பெண்களுக்குரிய இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்த அந்த உரிமைகளை சொல்றேன். இப்படி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்குது. ஆனால் இன்றைய மேலைத்தேய சிந்தனையாளர்கள் இந்த மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு, கோபம், பொறாமை, இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்ற திடசங்கல்பம் போன்ற அயோக்கியர்கள் பொம்பளைகளுக்கு சுதந்திரம் இல்லை, முஸ்லீம் பொம்பளைகளுக்கு சுதந்திரம் இல்லை, அவங்கள முக்காடு போட்டு மூடி உள்ளுக்க வச்சிருக்குது என்று சொல்லி இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராகவே இந்த முஸ்லிம் பெண்களை திரட்டக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உரிமை அமைப்புகள் எல்லாம் போயிட்டு என்ன செய்கிறாங்க, காலிக்கோட்டில் திருமண வைபவங்களில் வயசை நிர்ணயம் செய்யணும், இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் முடிக்கணும், இப்போ முடிக்கிற கல்யாணம் எல்லாம் செல்லாது, அவங்க 20 வயசாகணும், 25 வயசாகணும், அதுக்கு சட்டம் கொண்டு வரணும் என்றெல்லாம் பெண்ணுரிமையை போடுறதாக சொல்கிறாங்க. இதை டிவிகள்லையும் பேப்பர்களையும் நீங்கள் பார்க்கலாம். இது பேசுகிறாக்கள் முஸ்லீம் பேர் தாங்கி முஸ்லீம் பொம்பளைகள். இவங்க எப்படிப்பட்ட ஆக்கள் தெரியுமா, ஒரு குடும்பமாக ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கட்டுப்பாடாக ஒரு குடும்ப அமைப்பாக வாழணும் என்று விரும்புகிற பொம்பளைகள் இல்லை. இவங்க சுதந்திரம் என்ற பேரில் அறகுறை ஆடைகளோட வெளியே தெரியக்கூடிய ஆக்களை பார்த்து பிடிச்சி அவங்கள பேச வைக்கானுங்கள் இன்றைக்கு. ஏனென்றா நீங்கள் யார் என்றாலும் சரி, இந்த மார்க்கத்துக்கு எதிராக மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா அடுத்த நாளைக்கு உங்களை கொண்டு போய் மேலிடத்த வச்சிருவானுங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வரும், ஃபேமஸாக பேசக்கூடிய எல்லா டிவி சேனலும் வரும், உங்களோட பேட்டி எடுத்து உலகத்தில் கொடுப்பானுங்கள், நீங்கள் பெரிய ஆக்களாக்கி விட்டுருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆக்கள் தான் பேராகணும், புகழடையணும் என்ற ஆக்கள் தான் முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை இல்லை, அந்தஸ்து இல்லை, மரியாதை இல்லை, அவங்கள அடக்கி ஆள்றாங்க. முஸ்லீம்கள் ஆம்பளைகள் எப்போ பார்த்தாலும் அடக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள வெளியே விடுறாங்கல்ல. ஆணாதிக்க சிந்தனை போக்கு, பொம்பளைன்றது ஆம்பளைக்கு கட்டுப்பட்டுத்தானா இருக்கணும் என்றெல்லாம் கேள்வி கேட்டு முஸ்லீம் பெண்களுடைய உள்ளங்களை கெடுக்கிறாங்க. இந்த தனியாக ஊர் சுத்தோணும் என்றவள் நினைச்ச மாதிரி ஆண்களோட திரும்போடும் என்று விரும்புகிற பொம்பளைகள், இப்படியான பொம்பளைகளால் தான் இந்த சமூகத்துக்கு சரியான கெட்ட பேரை நாங்கள் இன்றைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சமூக வலைதளத்தில் அண்மையில் நாங்கள் கண்ட ஒரு செய்தி, இலங்கையை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பொம்பளை பிள்ளை உண்டு. அது கலிசன் ஷர்ட்டு போட்டு தான், டிஷர்ட்டெல்லாம் போட்டு தான் ஒரு ஓட்ட போட்டியில் ஓடி ஒரு ஃப்ரெஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்குது. அது அந்த ஆடை இஸ்லாத்துக்கு உட்பட்டதா இல்லையான்றதுக்கு அப்பால் ஒரு முஸ்லீம் பொம்பளை பிள்ளை ஓடி இருக்கின்றதுக்காக வேண்டி அதை ஃபோக்கஸ் பண்ணி பெரிய ஆளாக்கி பாராட்டி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை முந்தானைகள் போடாமல் அந்த பிள்ளை போனிச்சு. அது மார்க்க சிந்தனை உள்ளவங்க இந்த நாட்டுக்கோ இந்த ஊருக்கோ இந்த குடும்பத்துக்கோ யாரும் பேரெடுத்து கொடுக்கலாம்.
ஆனால் இஸ்லாமிய விழுமியங்களை இல்லாமாக்கிட்டு, இஸ்லாமிய கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்களை இல்லாமாக்கிட்டு இந்த சமூகத்துக்கு அப்படி ஒரு பேர் தேவைன்னு சொல்றாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கண்டு வக்காலத்து வாங்கக்கூடிய ஆக்களை இன்றைக்கு பாருங்க சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். அப்புறம் முஸ்லிம் மக்களுடைய ஆண்களுடைய சிந்தனையையும் எந்த அளவுக்கு மாற்றி கொண்டு வராங்கன்னு சொன்னால், இஸ்லாம் எல்லாம் அது பிறகு, மார்க்கம் எல்லாம் பிறகு, நாங்கள் சுதந்திரமாக வேண்டிய மாதிரி திரியணும் என்ற சிந்தனை போக்க இந்த சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விதைச்சிக்கிட்டு வராங்க. அதனால் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்குரிய காரணம், இந்த வீடியோவில் ஆக்கள் பார்க்குறாங்களே இல்லையோ, இந்த கூட்டம் பெருசாக இருக்குதோ இல்லையோ, வந்திருக்கக்கூடிய பெண்களில் ஒரு 50 பேர் இருந்தாலும், ஒரு 15 பேர் இருந்தாலும், ஆண்கள் ஒரு 15-20 பேர் இருந்தாலும் கூட, இந்த ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா வச்சுத்தான் இதை பேச வேண்டியிருக்குது. எதை பேச வேண்டியிருக்கிறது? ஆம்பளைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் பெண்கள், பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் என்ற ஒரு விஷயத்தை. அப்போ பொம்பளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உள்ளங்களில் ஓடும். அது எப்படி? நாங்கள் பொதுவாக நிர்வாகம் ஒன்று வந்துட்டேன்டா, 2 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, யாராவது ஒரு ஆளுக்கு யாராவது ஆள் கட்டுப்பட்டு ஆகணும். ஒரு பாடசாலை என்றா பாடசாலை அதிபருக்கு டீச்சர்மாரெல்லாம் கட்டுப்பட்டால் மட்டும்தான் அந்த பாடசாலையை ஒழுங்காக கொண்டு போகலாம். அது என்ன பிரின்சிபல் மட்டும் எங்களுக்கு உத்தரவு போடுற, நாங்களும் உத்தரவு போடுவோம், நாங்களும் சட்டங்களை கொண்டு வருவோம் என்று டீச்சர்மாரெல்லாம் நினைச்சா அந்த பாடசாலை நல்லா வருமா? அந்த பாடசாலை உருப்படுமா? நாசமாக போகும். அது மாதிரி தான் ஒரு பள்ளிவாசல் தலைவர் இருப்பார். தலைவர் சரியா பிழையோ, தலைவர் என்று வந்துட்டாருன்னா தலைவரை சொல்றத உள்ளிக்கக்கூடிய மற்ற அங்கத்தவர்கள் கேட்கணும். அதென்ன தலைவர் மட்டும் தான் நான் சொல்றேன், நாங்கள் ஒன்றும் செய்யறோம் இல்லையா என்று ஒரு எண்ணம் வருமெண்டா அந்த பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணலாரு. இது மாதிரி தான் ஒரு ஊர், ஒரு நாடு. இப்போ ஜனாதிபதி இருக்காரு, ஜனாதிபதி சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா எம்பிமாரும் கேட்குறான், நாங்களும் சட்டம் போடுவோம் என்று, நாடு நல்லா வருமா? நாசமாக போகும். அப்போ என்னென்றாலும் யாராவது ஒரு ஆள் நிர்வாகம் செய்ய இடத்தை இருக்கணும், மற்றாக்கள் கட்டுப்படணும். இந்த ஒரு கன்செப்ட் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் ஒழுங்கா இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தில் பொம்பளைகளை ஆம்பளைகளுக்கு கட்டுப்பட சொல்லி மார்க்கம் சொல்லுது. அது ஆரம்பத்தில் வாப்பாவா இருப்பார், பிள்ளைகளுக்கு வாப்பாவா இருந்தா, கணவனுக்கு மனைவிக்கு கணவன் உத்தரவு போடக்கூடியவராக இருப்பார் ஆம்பளையில், அல்லது பிள்ளைகளுக்கு வாப்பாவா இருப்பார். வாப்பாவுக்கு பிறகு கணவனுக்கு பிறகு பிள்ளைகளில் பொம்பளை பிள்ளைகளுக்கு நானாமா இருக்கக்கூடிய ஆம்பளைகள், அதுக்கு பின்னாடி வளர்ந்து வயசான காலத்தில் உம்மா அப்பாவுக்கு இருக்கிற ஆம்பளை பிள்ளைகள் நிர்வாகத்துக்கு வருவாங்க. இந்த ஒரு கட்டுப்பாடு ஆண்கள தரப்புல எப்பயுமே இருக்கும். அதை பொம்பளைகள் மானசீகமாக ஒத்துக்கொண்டா மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா வரும். இல்லாட்டி அங்க சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் வாக்குவாதமும் இருக்குமே தவிர குடும்பம் ஒழுங்கா நடக்காது. அதால மானசீகமா பொம்பளைகள் ஆம்பளைகளுக்கு நாம ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். ஆம்பளைகள் எங்களை நிர்வாகம் பண்றதுக்குரிய தகுதியான ஆக்கள் தான் என்றதை ஒத்துக்கொள்ளணும். அதுக்கு சவர்களே சும்மா ஒன்றும் நாம நினைக்கல. ஏனென்றா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல காரணங்களோட சொல்றான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்களே என்று சூரத் நிசாவுல அல்லாஹ் சொல்றான். எப்படி தொழுங்க, நோன்பு விடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க உங்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறானோ, ஒரு வணக்கத்துக்கு உத்தரவு போடுற மாதிரி இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆம்பளைகள் தான் உங்களை வழி நடத்துவாங்க, நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் என்று அல்லாஹ்வோட உத்தரவு. இப்ப பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்யறதுக்குரிய முதலாவது ரைட்ஸ் எங்க இருந்து வருகிறது? குர்ஆன் அந்த உத்தரவை வழங்குது. அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொன்னான்டா ஒரு மூமினாக இருந்தா இதை நாம ஏற்றுக்கொண்டு ஆகணும். இதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, பொதுவா சொல்றான், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களை ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தான். நம்ம ஆம்பளை பொம்பளை எல்லாரையும்
ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைச்சான். அந்த ஒரே ஒரு ஆன்மா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஆணிலே இருந்து பெண்களை அவருடைய மனைவியை எல்லாம் படைச்சான் என்று சொல்றான். இப்ப பாருங்க, அல்லாஹ் நம்மளை பொம்பளையில ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க சொல்லிட்டான். நிர்வாகம் பண்ற அதிகாரத்தை ஆம்பளைகிட்ட எல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்து போட்டு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களை படைச்சிருக்கிறேன், உங்களோட வாப்பா ஆதம படைச்சிருக்கிறேன், நான் படைச்சேன், அந்த ஆதமுல இருந்துதான் பொங்கலாகிய உங்களை படைச்சிருக்கிறேன். இப்ப முதலாவது மார்க்க காரணம் என்ன? ஆம்பளைகளுக்கு கட்டுப்படுறதுக்கு, அதாவது ஃபாலோவர்ஸ், ஆண்களை பின்தொடர்ற ஆட்களாக நீங்க இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அந்த ஆம்பளையில தான் நீங்க வந்திருக்கீங்கன்றான். நீங்க தானா முதல்ல நீங்க வரல, உங்களெல்லாம் முதல்ல படைக்கல, உங்களை படைக்கல, ஆம்பளையை தான் முதல்ல படைச்ச. ஆம்பளைய படைச்சு போட்டு உங்களையும் வேறையா படைக்கல, அந்த ஆம்பளையில இருந்து அவங்கள படைச்சன்றான். இப்போ மானசீகமா ஒத்துக்கொள்ளணும், நாம நம்மட கணவன்ல ஒரு பகுதி, இல்லை நம்மட வாப்பாவில் ஒரு பகுதி. அப்ப நம்மள அங்க இருந்து தான் படைச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்கள பின்பற்றக்கூடிய அல்லது அவங்க நம்மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சதாக சொல்லி காட்டுகிறார். இது முதலாவது காரணம். அடுத்த அவர்களே, அர்ரிஜாலு கவ்வாமூன அலநிசா, இது மார்க்க ரீதியான காரணங்களை சொல்லிட்டு வரேன். வேற உலக ரீதியான சில அடிப்படையான விஷயங்களை தொடர்ந்து சொல்லுவேன். இதுல ரெண்டாவது சொல்லக்கூடிய விஷயம், அர்ரிஜாலு கவ்வாமூன அலநிசா, பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்களே என்று அல்லாஹ் சொல்லி போட்டு, பிமா ஃபல்லல்லாஹு பாலுஹும் அலா பால், ஏனென்றால் ஒருவரை விட இன்னொருவரை, அதாவது ஆண்கள் பெண்களை விட ஆண்களை அல்லாஹு தஆலா மேன்மையாக்கி வச்சிருக்கிறான். அதுக்காக பொம்பளை கேவலம் என்று புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஆம்பளையில இருந்து பொம்பளையை படைச்சிருக்கேன், அது ஒரு காரணம். ரெண்டாவது, பொம்பளையில விட ஆண்களை கொஞ்சம் நான் மேன்மையாக்கி வச்சிருக்கிறேன். மேன்மையாக்கி வச்சிருக்கிறேன்டா என்ன மேன்மை? அவர் நம்மளை போல அவரும் கண் இருக்கி, மூக்கு இருக்கி, வாய் இருக்கி, உடம்புல ரத்தம் ஓடுது, எலும்பு இருக்கி, சதை இருக்கி, அவரும் கோவப்படுறாரு, சிரிக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு, சண்டை பிடிக்கிறாரு, கொந்தளிக்கிறாரு, எல்லாம் இருக்குது. அதே போல் அவரும் தின்றாரு, மலம் கழிக்கிறாரு, நானும் தின்றேன், மலம் கழிக்கிறேன், நானும் நித்திர விடுறேன், அவர் நித்திர விடுறாரு, அவர் மௌத்தா போறாரு, நானும் மௌத்தா போறேன். அப்ப ரெண்டு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. மனித இனம் என்ற அடிப்படையில் இந்த மெட்டீரியலிசம், இந்த உற்பத்தி பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, அதுல மாற்று கிடையாது. அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா மேன்மையாக்கி வச்சிருக்கான்? ஒரு ஆளை விட ஒரு ஆளை மேன்மையாக்கி வச்சிருக்கான்டா, அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அல்லாஹ் காரணம் சொல்றான், அவர்கள் பெண்களுக்கு ஆண்கள் செலவு செய்கிறார்கள். இப்ப விளைஞ்சா பொம்பளையை விட ஆம்பளை அல்லாஹ் மேன்மையாக்கி வச்சிருக்கிறதுக்கு மார்க்க ரீதியான காரணமா இல்லை. என்ன சொல்றான்? அவர் அழகா இருக்காரு, பெலமா இருக்காரு, செழிப்பா இருக்காரு என்றெல்லாம் இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்ன? பொம்பளைகளை விட ஆண்கள் மேன்மையாக்கிறதுக்கு காரணம் ஆம்பளைகள் பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதான் மெயின் காரணம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டு ஒரு பொம்பளைய ஒரு ஆம்பளை கல்யாணம் முடிச்சா அந்த பெண்ணுக்கு இருக்கிறதுக்கு ஊடு கொடுக்கணும் ஆம்பளை. நாம தான் பொம்பளைகிட்ட ஊடு வாங்கிடுறோமே, நாம தான் சீதனம் வாங்கிடுறோமே, அதனால தான் அந்த ஆம்பளைக்கு மதிப்பு கிடையாது. ஆம்பளைக்கு மதிப்பு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? பொஞ்சாயிட்ட சீதனத்தை வாங்கி அவளோட வீட்டில் போய் குடியிருந்தா செலவு கொடுக்க வேண்டியவர் அவள்கிட்ட செலவுக்கு வாங்கினா அவருக்கு என்ன மரியாதை இருக்க போகுதாங்க? பொம்பளைய கல்யாணம் முடிச்சு நம்ம ஒரு காலத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றி அனுப்பி விட்ருவானுங்க. 4 பொம்பளைய கல்யாணம் முடிச்சு 4 ஊருக்கு அனுப்பிவிட்ருவான். ஒன்று குவைத்துக்கு, துபாய்க்கு, கத்தாருக்கு, சவுதி அரேபியாவுக்கு. ஒரு பிள்ளைலேருந்து ஒத்தி வர இன்னொருத்த ஏற்றுவான், இன்னொருத்தி வர இன்னொருத்த ஏற்றுவான். மாற்றி ஏற்றிக்கிட்டு வார காசு எடுத்துக்கிட்டு இங்கே சுற்றிட்டு திரிவான். இப்படி ஒரு பொறுப்பில்லாத ஒரு கூட்டம் ஒன்று ஒரு நேரம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய பேர் மாறிட்டாங்க. கடந்த கால போராட்டங்கள், இளைஞர்களோட பயங்கரவாத அச்சத்தின் காரணமாக ஆண்களுக்கு வெளியூர்களில் போய் தொழில் செய்யாத நிலைமை, உயிருக்கு அச்சுறுத்தல், வேற வழி இல்லாத நிலையில பெண்கள் என்ன செஞ்சாங்க? குடும்பத்துடைய பொறுப்பு செலவை கையில் எடுத்தாங்க. வேற வழியில் பிள்ளைகளை படிப்பிக்கணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஊடுவாசல் கட்டி கொடுக்கணும் பண்ணுறதுக்காக நிறைய பெண்கள் வெளிநாட்டுக்கு போனாங்க. அது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஆயிடுச்சு. அதால தான் ஆண்களுக்கு மதிப்பு குறைஞ்சிச்சு. அடிப்படை என்ன?
ஆண்கள் செலவழிக்க வேண்டியவங்க பொம்பளைகள்கிட்ட செலவு வாங்கினாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களை சிறப்பித்து கூறுறதுக்கு முக்கியமான காரணம் பொம்பளைகளை விட ஏன் சிறப்பித்து சொல்லுதுன்னு சொன்னால், இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பதுதான் அவர்களை மேன்மைப்படுத்துவதற்குரிய காரணமாக அல்லாஹ் தஆலா மார்க்க காரணமாக சொல்றான். அப்போ பொம்பளைகள் எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ளணும்டா, ஒரு பெண்ணை ஒருத்தன் திருமணம் முடிச்சா அந்த பெண்ணுக்குரிய வீடு கொடுக்கணும், ஒரு ஆம்பளை அவளோட வாழ்க்கை செலவு கொடுக்கணும், அவளுக்கு இருக்கக்கூடிய ஆடைகளை கொடுக்கணும், அவளுக்கு உணவு கொடுக்கணும், அவளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் விவாகரத்தாகினா கூட, அதாவது அவள் மனைவி விவாகரத்தாகினா கூட, பிறந்து பிள்ளை இருக்கிற நேரத்தில் விவாகரத்தாகினா பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு இந்த மாப்பிள்ளை காசு கொடுக்கணும். அப்படி உரிமை கொடுத்த மார்க்கம் இந்த அளவுக்கு பெண்களுக்கு அது கொடுத்திருக்கிறதால இவ்வளவெல்லாம் நமக்கு செலவு செய்கிற ஆண்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கணுமென்றதை நாம் மானசீகமாக ஒத்துக்கொள்ளணும். இந்த பிரச்சனை அடிப்படைக்கு வார குடும்பங்களில் நிறைய பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, புருஷன் யாருன்னு இன்னும் பொம்பளைகளுக்கு விளக்கம் இல்லை. புருஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு காசு சம்பாதிக்கிற மிஷின், அவருக்கு எந்த உணர்வும் கிடையாது, அவரும் நமக்கு அது சொல்லணும் மற்றபடிக்கு அவரை விருப்பு வெறுப்பு அவரை தேவை அதுகளுக்கெல்லாம் அங்கால எந்த உரிமையும் நமக்கிட்ட அவருக்கு கிடையாதுண்டு ஒரு வகையான புறக்கணிப்பு குணம்தான் அதிகமான பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய புயலாக வீசிக்கிட்டு இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு செலவு செய்கிற பொறுப்பு, சுருக்கமாக சொன்னால் பொம்பளைகளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, சம்பாதிக்க சொல்கிறதுக்கு ஆண்களுக்கு உரிமை கிடையாது. நான் வீட்டுக்கு செலவு தார மாதிரி நீயும் வீட்டுக்கு செலவுக்கு காசு கொண்டுட்டு வாண்டி எந்த பொம்பளையையும் எந்த புருஷமாரோ எந்த வாப்பாமாரோ கேளாது மார்க்கம். அந்த உரிமையை ஆம்பளைகளுக்கு எல்லாம் கொடுக்கல. பொம்பளைகளுக்கு எந்த உரிமை கொடுத்துருக்கி, எனக்கு சாப்பாடு தார பொறுப்பு உண்டு, செலவு தார பொறுப்பு உண்டு, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி மார்க்க அந்த அளவுக்கு உரிமையை கொடுக்கும். இதன் காரணமாகத்தான் ஆண்களை பெண்களை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு இந்த வசனத்தை ரப்புல் ஆலமீன் முடிக்கும் போது, ஃபஸ்ஸாலிஹாத்துன் கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், எனவே நல்லொழுக்கமுடைய பெண்கள் தங்கள் கணவர்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள். மேலும் தங்கள் கணவன்மார்கள் இல்லாத நேரத்திலே அவர்கள் கணவன்மார்களுக்குரிய பாதுகாக்கப்பட வேண்டியதை பாதுகாத்துக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை சொல்றான். பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை என்று சொல்லும் பொழுது நம்மளோட பார்வைக்கும் சிந்தனைக்கும் முதலாவது கற்பு என்று தான் நாம் நினைக்கிறேன். ஒரு பொம்பளை ஒரு புருஷனுக்குரியதை அவங்க பணிஞ்சு நடப்பா, விசுவாசமாக நம்பிக்கையாக நடக்கணும், விசுவாசமாக நடக்கணும், பணிஞ்சு நடக்கணும். கணவனுடைய பாதுகாக்கப்பட வேண்டியதை பாதுகாக்கணும்னா முதலாவது கற்பு, அதாவது இன்னொரு ஆம்பளைக்கு தன்னை எந்த வகையிலையும் அவ அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது, தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாது, இன்னொரு ஆம்பளையை ஆசை தூண்டமாய் நடந்து கொள்ளக்கூடாது, இன்னொரு ஆணோட சில்மிஷமாக கூட ஒரு கேலியாக ஒரு நக்கலாக கூட பேசக்கூடாது. இதெல்லாம் அவனை பாதுகாக்க வேண்டிய விஷயத்தில் உள்ள அம்சம். கற்போட மட்டும் முடிகிற இல்லை, ஒரு புருஷனுக்கு சொந்தமான அவனோட சம்பாத்தியத்தை பாதுகாக்கணும். அவன் உழைச்சி கொண்டு வந்து சாரத்தை, அவன் கொண்டு வந்து சேர்க்கிற சொத்து பத்துக்களை பாதுகாக்கிறது, அதை சேமிக்கிறது, அதை வளர்த்தெடுக்கிறதெல்லாம் ஒவ்வொரு குடும்ப பொம்பளையும் மிதிக்கக்கூடிய கடமை. நிறைய குடும்பங்களில் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இதுதான். புருஷன் ராவு பகலாக உழைச்சிக்கிட்டு வருவான், வெளிநாட்டில் இருந்து வருஷ கணக்கில் காசு அனுப்புவான், அனுப்பிக்கிட்டே இருப்பான். இங்கிருந்து பொண்டாட்டி எந்த பொறுப்பும் இல்லாமல் செலவழிப்பான். பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடுவா, அதேலேருந்து சும்மா அக்கம் பக்கத்தில் உள்ள ஆக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பா, குடும்பத்தில் உள்ள தங்கச்சி மாமா மச்சான் காக்கா தம்பின்னு வந்து என்ன கேட்டாலும் தூக்கி கொடுப்பா. எந்த உரிமையும் கிடையாது. கணவனுடைய எந்த ஒரு பொருளையும் அவன் அனுமதி இல்லாமல் எந்த பொம்பளைக்கும் யாருக்கும் கொடுக்கறதுக்கு. அப்படி கொடுத்தாவா இருந்தால் இந்த அல்லாஹ் சொல்கிறான கண்டிஷன்,
அவங்க அல்லாஹ் அவனுக்குரியதை பாதுகாப்பார்கள் என்று சொன்னானே, அந்த கடமையிலிருந்து பெண்கள் தவறி விடுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் சகோதரிகளே இந்த சமுதாயத்தில் அதிகமான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு ஆணாதிக்கம் உள்ள சமூகம் முஸ்லிம் பெண்களை அடிமைப்படுத்துறாங்க என்று சொல்லி எல்லாம் சொல்ல காரணம் என்ன? அந்நியவன் சொல்ல காரணம் என்ன? எங்கட பொம்பளைகளுடைய நடவடிக்கைகள். எங்கட பொம்பளைகளுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது. மிஞ்சி போனா தெரிஞ்சது என்ன? தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த அபாயா போட பழகிட்டாங்க. முஸ்லீம் பொம்பளைண்டு காட்ட பழகிட்டாங்க. தோற்றத்தில் மட்டும்தான் முஸ்லீம். ஆனால் ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறினா பொது வழியில் அந்நிய சமூகத்துக்கு மத்தியில் எவ்வாறு அடக்கம் ஒடுக்கமா போகணும் என்று தெரியல. பஸ்ஸுக்குள்ள ஒரு முஸ்லீம் பொம்பளை ஒரு 5 பேர் ஏறுனா சட்டமும் கீறுவாரும் வாயில வந்ததை பேசுறது, வீட்டில் உள்ள விஷயத்தை பேசுறது, தங்கள் அந்தரங்கங்களை எல்லாம் பேசுறது, அசிங்கமாலாம் பேசுற பழக்கத்தை பெண்கள் என்ன செய்யறாங்க? பகிரங்கமா முஸ்லிம் பொம்பளை தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்கிறவன் பகிரங்கமா பகிரங்கமா சொல்றான், இந்த பாருங்க இப்படித்தான் இந்த இதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அபாயாக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிறைய என்ன? இந்த அபாயா போட்டுக்கிட்டு நம்மளோட முஸ்லிம் பெண்கள் நடந்து கொண்ட சில விஷயங்கள். அண்மையில் ஒரு ஃபேமஸான ஒரு மௌலவி அவரோட பயான்ல அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருண்டா, எங்கட பொம்பளைகள் டாக்டர்கிட்ட வாரண்டா அப்படி டக்குன்னு எடுத்து ஊத்தையில் அடிப்படையில் ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் இருக்கும்போது திடீரென்று வாரண்டா இதுக்கு ஒரு ஊத்த அபாயத்துக்கு போட்டுட்டு வாரேன் ஆஸ்பத்திரிக்கு வந்து எப்படி நடக்கிறாங்க அப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசுகிறத இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அபாயா பிரச்சனை ஒன்று போனிச்சு ஒரு பாடசாலை சம்பந்தமாக. அது சம்பந்தமாக வாத பிரதிவாதங்கள் ஃபேஸ்புக்கில் போய் கொண்டிருந்துச்சு. அப்போ அந்நிய மத சகோதரன் ஒருவர் இந்த மௌலவியுடைய வாய்ஸ் கட்டை இந்த வீடியோ கட்டை எடுத்து அந்த கொமெண்ட்ஸில் போட்டு பாருங்களேன், உங்களோட மத தலைவர்கள் கூட உங்களோட பொம்பளை இப்படி நடக்கிறாங்கன்னு நானே சொல்றாரு என்று சொல்லி அவன் கொமெண்ட்ஸ் போடுறான். அப்போ நான் பேசுகிறத கூட நாளைக்கு ஒரு சுண்டனை வெட்டி உங்களோட பொம்பளை இப்படி தான் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு போடுவானுங்கள். நான் என்ன சொல்ல வாரேன்டா, எங்கட முஸ்லிம் பெண்கள் இந்த ஆடையை பயன்படுத்தி எப்படி நடந்து கொள்ளணும் என்று தெரியாத காரணங்களால் அநியாயமாக முழு இஸ்லாமிய மார்க்கமும் தப்பா சித்தரிக்கப்படுகிறது. அதே போல அரபு நாடுகளில் எல்லாம் இந்த அபாயா போட்டுக்கிட்டு எவ்வளவோ அனாச்சாரங்கள் அநியாயங்களுக்கு முஸ்லிம் பெண்கள் தவறாக நடந்து கொள்கிற செய்திகள் நாங்கள் கண்ணால் கேட்டிருக்கோம், பார்த்துருக்கிறோம், நாங்கள் இருந்த காலங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அதெல்லாம் பகிரங்கமாக பேச முடியாது. இந்த வீடியோ பண்ணுற ஒரு விஷயம் இருக்கிறது, இது பொதுவாக எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு கிடையாதுண்டா, எங்களோட சமூகத்தில் உடைக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்களை எங்களோட சமூகத்துக்காக நிறைய அடித்து உடைச்சி பேச முடியாமல் இருக்குது. ஏன்னா எங்களோட ஆக்கள பிரச்சனையில எங்களுக்கு தான் நாங்கள் பேச வேண்டியிருக்குது. அதை நாங்கள் பேசினா அதில் இருந்து அவன் குத்தம் பிடிச்சி அவன் குறிப்படுத்துக்கிறான். இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கேன்னு குறிப்படுத்தி அவன் பேரையா பாவிக்கிறான். அதால் எங்களோட சமூகத்துக்கு எதிராக என்னென்ன அநியாயங்கள் அராச்சாரங்கள் பயங்கர சதிகள் எல்லாம் சித்தரிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் எங்களுக்கு மிம்பர்களில் கொத்துபாக்களில் பகிரங்கமாக பேச முடியாமல் இருக்குது. என்னது காரணம்? இந்த வீடியோ பண்ணுறது. இதை நான் தப்புன்னு சொல்லலை, இதை எடுத்தா சும்மா வைக்க போகிறலையே, நாளைக்கு போவாங்க துண்டு அவட்டி போடுவாங்க. அதில் நாங்கள் எங்களோட சமூகத்தை விழிப்புணர்வடைய செய்கிற விஷயங்களை பேசும்போது நாளைக்கு அந்த ஒரு வீடியோ கட்ட ஒரு துண்டு எடுத்து வச்சு அவன் என்ன செய்வான், நான் ஒரு இஸ்லாமிய விரோதியா, இஸ்லாத்துக்கு வேற மதத்துடைய விரோதியா நம்மளை சித்தரிப்பான். இது ஒரு பெரிய ஒரு முசீபத்தான ஒரு விஷயமா இப்போ வந்து சேர்ந்திருக்கு. தேவையான இடங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு செய்ய வேண்டி இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களுக்கு மார்க்கம் கொடுத்த உரிமை என்னென்னது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யறதுக்கு அல்லாஹ் சொல்ற காரணம் என்ன? முதல்ல ஆம்பளைய படைச்ச, அந்த ஆம்பளையில உங்களை படைச்ச, இது முதல் காரணம். அவங்களுக்கு நீங்க கட்டுப்படணும் சொல்றதுக்கு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றது, உங்களை விட ஆம்பளையில நான் மேன்மையாக்கி வச்சிருக்கேன். அந்த மேன்மையாக்கி வச்சிருக்கக்கூடியதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவன் உங்களுக்கு செலவழிக்கான். இன்றைக்கு பொம்பளைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு ஆம்பளை ஒரு 500 ரூபா காசு ஒரு 1000 ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறான்னு நிறைய பொம்பளைகளுக்கு தெரியாது. எங்காலையாவது அவங்களுக்கு கறிசோறு இறைச்சி அரிசி சாமானை வாங்கி கொண்டு கொடுத்தா போதும். எவ்வளோ வாங்கி கொண்டு போட்டாலும் இது என்னத்துக்கு காணும் என்ற பேசுகிற பொம்பளைலாம் இருக்காங்க.
இந்த 1 கிலோ இறைச்சி இன்றைக்கு எவ்வளவு போகும்? எத்தனை பொம்பளைக்கு விலை தெரியும் தெரியுமா? இன்றைக்கு ஒரு மாற்றைக்கு 2500 ரூபா ஒரு கிலோ. 2500 ரூபா ஒரு கிலோவாக இருந்தால் ஒரு கிழமையில் 2 முறை வாங்குறோன்னா ஒரு கிழமைக்கு 5000 ரூபா இறைச்சிக்கு மட்டும் தேவை. ஒரு மாசத்தில் 20000 ரூபா இறைச்சிக்கு மட்டும் ஒரு ஆம்பளைக்கு தேவைப்படுகிறது. இடையில இப்போ இறைச்சிக்கு சமனான அளவுக்கு மீன் விலை வந்துட்டு ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கினா 1000 ரூபாய் குறைய வாங்க இயலாது. ஒரு 3 நாள் கிழமையில் 3 நாள் மீன் வாங்கினா 3000 ரூபா வேணும். ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா 12000 ரூபா. அப்போ மீனுக்கும் இறைச்சிக்கு மட்டுமே ஒரு ஆம்பளை மாதம் 35000 ரூபா உழைக்கணும். இதுக்குள்ள பால்மா அது இதுன்னு போக்கக்குள்ள சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு ஆம்பளை குறைஞ்சது ஒரு 70000-80000 ரூபா உழைக்கணும். இது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தேடிக்கொள்வான். அரச உத்தியோகத்தர்கள் உங்களோட மாப்பிள்ளை மாதிரி உங்களோட புருஷன் மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு டீச்சராக இருப்பாராக இருந்தால் அவருக்கு மிஞ்சி போனால் ஒரு 60000-55000 ரூபா தான் சம்பளம், மொத்த சம்பளமே. இந்த சம்பளத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகணும். அவர் போல வேலை செய்கிற இடத்துல அவர் காலையில் டீ குடிக்கணும், பச்சை தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டானுவள். ஒரு டீச்சருக்கு இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் ஒரு 100 ரூபாய் டீ வாங்கி கொடுக்க மாட்டான். கௌரவம் காரணமாக கையேந்தாத நிலையில் அவர் கேன்டீன் ஸ்கூலில் இருக்கிற கேன்டீனில் அவர் கடனுக்கு வாங்கி குடிக்கணும். மாதம் முடிய சம்பளம் கிளியர் பண்ணக்குள்ள அதில் 10000 ரூபா போயிடும். ஒரு தூரத்து இடத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சுட்டு போகிறவராக இருந்தால் அதுக்கு பெட்ரோலுக்கு மாதம் 10000 போயிடும். இப்படி அவர் ஆடைக்கு ஒரே மாதிரி ஊற்றி ஆடை உடுத்துக்கிட்டு போகலாது. ஒரு கௌரவமான தொழில் செய்கிறவருக்கு ஒரு நாகரிகமான ஆடை தேவை. சாதாரணமான ஒரு ஷர்ட் 2500 ரூபா. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ஷர்ட் வாங்கினாலும் அவர் சொந்த ஆடைக்கு மாதம் 10000 ரூபா போகும். இப்படி இவ்வளவுக்கு மத்தியில் ஒரு ஆசிரியருக்கு அல்லது ஒரு அரச உத்தியோகத்தர்களுக்கு இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் வாயை கட்டி வைத்த கட்டி தங்களை கௌரவமாக வெளியால் காட்டிக்கிட்டு யார்ட்டையும் கையேண்டாம நாகரிகமாக நடந்துக்கிட்டு உங்களுக்கு அவர் சோறு கறியெல்லாம் வாங்கி கொண்டு தந்தாலும் அது உங்களுக்கு விளங்காது. வியாபாரம் பண்ணுறவன்டாப்புல என்ன முதலாளிமாரண்டாப்புல தெருவால போகிறவன்ட வாயெல்லாம் ஏற்றி வாங்கணும். ஒரு சாமான் வாங்கி வந்து ஒருத்தன் ஒரு சாமான் எடுக்கிறதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் தலை குனியணும் தெரியுமா? அப்படியெல்லாம் தலை குனிங்கி தலையை சொருவித்தான் ஒரு வியாபாரத்தை பண்ணி அதில் 10 ரூபா 50 ரூபா அவன் சம்பாதிக்கான். என்னத்துக்காக? உங்களுக்காக, பொம்பளைகளுக்காக. பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு பொண்டாட்டி நல்லா சாப்பிடணும், இந்த பிள்ளைகளை ஒழுங்காக படிக்கணும், இந்த பிள்ளைகள் நல்லா வரணுன்றதுக்காக நாய்படாத பாடுபடுவான் ஒவ்வொரு ஆம்பளை. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்கள் அது அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக கண்டதே கிடையாது. எத்தனை ஆம்பளைகள் இரவையில் செலவுக்கு கொடுக்க வழி இல்லாமல் கையேந்தி அல்லாக்கிட்ட அழுகிற ஆம்பளை இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? வெளிநாடுகளில் கண்ணாடி மாளிகையில் 20 தட்டு 30 தட்டுக்கு மேலே கண்ணாடி துடைக்கிற ஆம்பளை இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? வீதிகளில் அந்த வேக வெயிலில் ரோட்டு போடுற ஆம்பளை இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பொம்பளைகளுக்கு? ஒரு ஆம்பளை இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு செலவழிக்கிறான். இப்படிப்பட்ட ஆம்பளைக்கு உங்களால் ஏன் கட்டுப்பட முடியாது? அவன் சொல்றத நீங்க ஏன் கேட்க முடியாது? அவன் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிர்வாகி இருக்க முடியாது என்று ஒவ்வொருத்தர் நினைச்சு பார்த்தீங்கன்னா நியாயம். எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் போய் இருக்கிற நம்ம சமூகத்துக்கு தெரியாது. ஒவ்வொரு ஆம்பளையும் இங்கே வாழும் காலங்களில் இருந்து போட்டு உழைச்சிட்டு அங்கே போயிடுவான். அங்கே போய் உழைச்சிட்டு பகலெல்லாம் வேலை பொழுவில் கடத்திடுவான். ராவைக்கு ரூமுக்கு படுக்கைக்கு வருவான். படுக்கைக்கு வந்தானண்டா அவனுக்கு அவனோட மனைவிட ஞாபகம் வரும். அவனோட உடல் உணர்வுகளை எப்படி தீர்ப்பான்? கொஞ்சம் நினைச்சு பார்க்கப்படாதா? பொறுப்பில்லாமல் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்பளையும் பார்த்து நான் கேட்கிறேன். பொறுப்பில்லாம புருஷமார சம்பாத்தியத்தை வீணடிக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்பளையாட்டையும் நான் கேட்கிறேன். ராவையில் அவனோட உணர்வுகளை தீர்த்துக்க முடியாம, ஹராத்திலையும் போக முடியாம, அந்த எண்ணங்களை கூணி குறுகி முடங்கி போய் அழுதுகிட்டு இருக்கிறான். இத்தனை ஆம்பளை தெரியுமா உங்களுக்கு? நான் நேரில் கண்டிருக்கிறேன். என்னகிட்ட முறையிட்டு அழுதிருக்கிறானுகள். 2.5 வருஷம் மௌலவி ஊருக்கு வந்து, 4 வருஷம் மௌலவி ஊருக்கு வந்து, இந்த பிள்ளைகளை தூக்கி கொஞ்சல மௌலவி, கடலோட வந்திருக்கிற மௌலவி, ஊடு வீட்டில் கிடக்க மௌலவி, எடுத்த வாகனத்தை லீசிங்கில் தூக்கிட்டு போய்தான் மௌலவி,
பெரிய சங்கடப்பட்டு நிற்கிற மௌல வேண்டி எத்தனை ஆம்பளை இரத்த கண்ணீர் வடிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? கவலையா இருக்குது. பொம்பளைகள் ஆண்கள் ஏன் எங்களை நிர்வாகம் செய்யணும், நாங்க செஞ்சா என்னன்னு கேட்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்தை உங்களால பட முடியுமா? நீங்க பட முடியாதுன்றதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை உங்கள்ட்ட தரல ரப்புல் ஆலமீன். இந்த பொறுப்பை ஆம்பளைகிட்ட கொடுத்து கண்ணாடி பொருள்கள் மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாருங்கடா, சிறவு கொடுங்கடா, அவங்கள நிர்வாகம் பண்ணுங்கடான்னு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இன்றைக்கு நம்மளோட முஸ்லீம் பொம்பளைகள் கேட்குறாங்க, அது இந்த நாங்கள் எங்களை ஆம்பளை நிர்வாகம் பண்ணுற, நாங்கள் நினைச்ச மாதிரி போவோம் வீட்டு வழி ரோட்டு வழின்றாங்க. பொம்பளையா நீங்க அறிவிக்கப்படாதா? நீங்கள் உங்களை கேட்கல, நான் இந்த பயானம் எல்லாம் போகும். யார் யாரெல்லாம் பொம்பளையெல்லாம் கேட்குறீங்களோ நீங்கள் நினைங்க, நீங்கள் உங்களோட வீடுகளில் உங்களோட அம்மாவோட வாப்பாவோட பிள்ளைகளோட ராவையில் தனியாக நிம்மதியாக படுப்பீங்க. வேணுமெண்டா புருஷன் இல்லைன்ற ஒரு கவலை மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்லா அன்பும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். உம்மாரிப்பா உம்மமாரிப்பா வாப்பாரிப்பா தங்கச்சிரிப்பா பிள்ளைகள் இருக்கும். உங்களுக்கு உறவெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கும். அங்கே தனியாக படுப்பான் உங்களோட மாப்பிள்ளை. அவனுக்கு எந்த உறவும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான் அவனுக்கு. அந்த அல்லாஹ் மட்டும் நம்பி கையேந்திட்டு அழுதுகிட்டு இருப்பான். வருஷக்கணக்கில் அழுகுறான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம்? உங்களுக்கு செலவுக்கு தரத்துக்காக, உங்களை பூ போல வச்சிருக்கிறதுக்காக, உங்களுக்கு வெயில் படாம மொழு மொழண்டு கொழு கொழண்டு இருக்கிறீங்களே அதுக்காக அவன் தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வாழ்றா, அவனுக்கு காலையில காராத்த பான் போதும். அல்லாஹ் உங்களுக்கு செலவு கொடுக்காம அவட செலவை பார்த்துக்கட்டும், நீ உண்ட செலவை பார்த்துக்கண்டு அல்லாஹ் சொல்லியிருந்தா காராத்த பான் போதும். ஒருத்தனுக்கு காலை சாப்பாடு ஒரு ஆம்பளைக்கு பகலைக்கு ஒரு புடி சோறு போதும். 200 ரூபா 300 ரூபாய் வாழ்க்கையை செஞ்சு சாக தேவை உங்களுக்காக. அப்ப பொம்பளைகள் மானசீகமா ஒத்துக்கொள்ளணும். ஓ, ஆம்பளைகள் நம்மளை நிர்வாகம் பண்ணத்தான் வேணும், பண்றதுக்குரிய அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறான். அதுக்குரிய காரணம் என்ன? நமக்கு அவங்க செலவழிக்கிறாங்க. இதை மானசீகமாக ஒத்துக்கொள்ளணும். நாம் அவங்களோட ஹக்குகளை பாதுகாக்கணும். புருஷமார சம்பாத்தியங்களை வீணாக்கப்படாது என்று ஒவ்வொரு பொம்பளையும் மானசீகமாக நினைச்சா மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை நீங்க சாதாரணமாக ஒத்துக்கொள்வீங்க. இது மார்க்க ரீதியான காரணம். இப்ப சோழர்களே, அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞானவியல் ரீதியாகவும் சில விஷயங்களை நாங்கள் படித்த வகையில், சயின்ஸ் ரீதியாக படித்த விஷயங்கள் வகையில் பொம்பளைகளை விட ஆம்பளைகள் ஏன் மேலோங்கி இருக்கிறாங்கன்றத எல்லாம் சொல்கிறான். படைச்சத்திலே அப்படி தான் படைச்சிருக்கான். படைப்பிட அந்த உறுப்புகள் இருக்கிறவா, உறுப்புகளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆம்பளைகளை விட பொம்பளைகளை விட ஆம்பளைகளெல்லாம் மேன்மையாக்கி வச்சிருக்கிறான். அண்மை காலத்தில் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. மனுஷன் மூளையை பற்றி ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆய்வோட முடிவில் மூளையில் ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இருக்கக்கூடிய மூளையில் வித்தியாசம் இருக்கான். எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுமா சகோதரிகளே? சகோதரிகளே என்று நான் ஏன் உங்களை பார்த்து பேசுகிறேன்டா, உங்களுக்கு தான் தலைப்பு. ஏன் இவங்களை வச்சு ஆம்பளைகளை வச்சு பேசுகிறேன்டா, அவங்களோட சிறப்பை நீங்கள் உணரணுன்றதுக்காக. அப்போ இன்றைய ஆய்வில் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இறைவன் மனுஷனை படைத்த விஷயத்தில் மூளையோட சைஸை எடுத்திருக்கிறான். மூளையோட சைஸ் எடுத்தால் ஒரு பொம்பளையுடைய மூளையை விட ஒரு ஆம்பளையுடைய மூளை 100 கிராம் கூடையாம். உதாரணமாக 200-250 கிராமுக்கும் இடையில ஒரு பொம்பளையோட மூளையோட எடை இருக்குமெண்டா ஒரு ஆம்பளையோட எடை 300-350 கிடையாது இருக்குமா, 100 கிராம் கூட. அப்போ பாருங்க, அதில் என்னண்டா பொம்பளை இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அஞ்சிடலாம், ஆம்பளையோட இவ்வளோ பெருசாக அஞ்சிடலாம். அவட சைஸோட ஒப்பிடக்குள்ள ஆம்பளையை விட பொம்பளோட மூளை சின்னந்தான் சைஸில். விஷயத்துக்கு வேற விஷயங்கள் இருக்குது. அப்போ சைஸில் ஆம்பளையை விட பொம்பளோட மூளை சின்னன்னு போது மூளையுடைய விஷயத்திலையும் கூட அல்லாஹு தஆலா ஆம்பளையை மேம்படுத்தியிருக்கிறான், பொம்பளையை அதை விட குறைச்சி வச்சு. இது கேவலம் இல்லை, நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது குறைச்சி கூட்டியிருக்கிறானே தவிர ஏற்றி அவமானப்படுத்தலை. ஆம்பளையில உயர்த்தி பொம்பளையில கேவலப்படுத்தல. இது ஏற்றி இறக்கியிருக்கிறான். ஆண்களுக்கு ஏற்றிருக்கிறான், உங்களுக்கு இறக்கியிருக்கிறான், அவ்வளவுதான். இதை நீங்க வித்தியாசமா புரிஞ்சு கொள்ளணும். அதே போல சோர்களே, சிந்திக்கிற விஷயம் இந்த மூளை என்று சொல்லக்குள்ளதான் சயின்ஸ் சொல்லுது. சிந்திக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
ஆம்பளையில விட பொம்பளையில விட ஆண்களுடைய சிந்தனை தன்மை 13% கூடையாம். அதாவது 100 விஷயத்தை ஒரு பொம்பளை சிந்திப்பாளாக இருந்தா 113 விஷயத்தை ஒரு ஆம்பளை சிந்திப்பானா. அதாவது 13% ஆம்பளைக்கு, 11% பொம்பளைக்கு. அதாவது 111 விஷயத்தை ஒரு பொம்பளை சிந்திப்பா, 113 விஷயத்தை ஒரு ஆம்பளை சிந்திப்பான். அப்படி என்ன அர்த்தம்? 2% சிந்திக்கிற விஷயத்தில் ஆம்பளைகளுக்கு கூட. மூளோட சைஸும் பெருசு, மூளை சிந்திக்கிற விஷயமும் ஆம்பளைகள் கூட. அப்போ நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு, ஒரு நிர்வாகம் செய்கிறதுக்கு சிந்திக்கிறவன் தேவையா, சிந்தனை குறைஞ்சால் தேவையா? ஒரு நாட்டையோ, அதாவது நீங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பெரும்பாலான நாடுகளில், இந்த கிழக்காசிய நாடுகளில் தான் பொம்பளைக்கு ஆட்சியை கொடுக்குற குணம் இருக்குது. இந்தியாவில் கொஞ்ச காலம் இந்திரா காந்தியை கொடுத்தானுகள், இங்கே ஸ்ரீமா பண்டாரநாயகரை கொடுத்தானுகள், அப்படி ஒன்றான கொடுத்துருக்கிறானுகள். ஆனால் பெரும்பாலான உலக நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் யார்? பெரும்பாலும் ஆம்பளை. 1-2 பொம்பளை வச்சிருப்பான். அந்த 1-2 பொம்பளைகிட்ட இருந்தாலும் அந்த பொம்பளையில நிர்வாகம், அது சுப்பீரியர் இடத்துல, மேல இடத்துல ஆம்பளை இருப்பான். ஏன்னா நிர்வாகத்துக்கு யோசிக்கிற தன்மை தேவை, சிந்திக்கிற தன்மை தேவை. அதுக்கு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு சாமாமாக்க விட்ட கேளுங்களேன். ஒரு ஆம்பளை கிட்ட உதாரணமாக இந்த ஃபோனை வாங்க போகிறான். ஒரு ஆம்பளை போகிறான், இந்த ஃபோன் என்ன கம்பெனி, என்ன தயாரிப்பு, எப்போ வந்த, எவ்வளோ காலம் பாவிக்கும், இதில் பெற்றிய பவர் என்ன, இதுக்கு பெற்றி மாற்றேடுமா, பழுதான செய்கிறதுக்கு இடம் இருக்கா, பார்ட்ஸ் இருக்கா என்றெல்லாம் ஒரு ஆம்பளை கடுமையாக யோசிச்சுத்தான் ஒரு ஃபோனை வாங்குவான். ஒரு பொம்பளை ஃபோனை வடிவாக இருக்கேன், இது அழகா இருக்கேன்னு வாங்கிடுவான். அவட பார்வைக்கு வடிவாக தான் நிற்கணும். இது அங்கே ஃபோனை வாங்குறத விடுங்க, ஃபோனுக்கு போகிற கவர் எடுத்து பாருங்க. ஒரு கடைக்கு போய் ஃபோன் எடுத்து கவரை பாருங்க. ஆம்பளை ஃபோனான்னா ஃப்ளாட்டாக சாதாரணமாக சிம்பிளாக இருந்தால் போதும் மட்டும் 150 ரூபாய்க்கு ஒரு கவரை வாங்கிட்டு வந்துடுவான். ஒரு பொம்பளை ஃபோனான்னா என்ன செய்வான்? இருக்கிற கவரில் 2000 3000 அங்கே அதை ஒட்டி இதை ஒட்டி இதை ஒட்டி அதை ஒட்டி வச்சிருப்பானுங்க. அப்போ சிந்திக்காம காசுகளை வீணடிக்கிறது, சிந்திக்காம நேரத்தை வீணடிக்கிறது, சிந்திக்காம பொருளை வீணடிக்கிறதுல பொம்பளைகளை விட ஆம்பளைகள் இல்லை. பொம்பளைலாம் அதை குறையடிக்காங்க. அப்போ குடும்ப நிர்வாகம் பண்ணுறதுக்கு சிந்தனை அவசியமா அல்லது சிந்தனை குறைஞ்சால் அவசியமாட்டு நாம் நினச்சி பார்க்கணும். அதனால் மூளையும் பெருசு, சிந்திக்கிற ஆற்றலும் ஆம்பளைக்கிட்ட கூட இருக்கு. அதனால தான் அல்லாஹ் தஆலா படைப்பிலேயே என்ன செய்கிறான்? பெண்கள்கிட்ட இருந்து ஆண்கள் ரகையில் நிர்வாகத்தை ஒப்படைக்கிறான். அடுத்த சகோதரிகளே, நினைவாற்றல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைகள் குறைவு, பொம்பளைக்கு ஞாபக சக்தி கூட. அதனால தான் நீங்கள் நல்ல அனுபவ ரீதியாக பார்க்கலாம். ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, ஒரே ராவு தான் முடிச்சிருப்பாங்க. புள்ள உண்டாகுனா அந்த ஆம்பளைகிட்ட டாக்டர் விசாரிக்க மாட்டான், உங்களுக்கு எப்போ புள்ள கருத்தரிச்சிச்சு, எப்போ அப்படி இப்படி அந்த விஷயங்கள்லாம் பொம்பளைகிட்ட தாங்க வைப்பான். ஆம்பளைகிட்ட கேட்டால் எனக்கு தெரியாண்டுவான். அது அவனுக்கு கணக்கே கிடையாது. அதை விடுங்களேன். இப்போ ஒரு பொடியனை பிடிச்சி, ஒரு பாப்பாவை பிடிச்சி, உங்களோட 2வது மகன் எத்தனாம் ஆண்டு படிக்கான்னு கேட்டால் பாப்பாவுக்கு சொல்ல மாட்டார். 5ஆம் ஆண்டோ 4ஆம் ஆண்டோ சரியா தெரியா ரெண்டுவாரு. நீங்கள் நல்லா பார்க்கலாம், பொம்பளைகள் எப்படிப்பட்ட ஞாபகம் வச்சுருப்பாங்க தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடந்தா புருஷனுக்கு கோபம் வந்தால் அடிச்சு போட்டு போயிடுவான். அதே நேரம் பொம்பளை கத்திக்கிட்டு இருப்பாள். ஆனால் பொம்பளைக்கு அவன் ஏசினான்டா சில நேரங்களில் ஏசி போட்டு விட்டுருவான். அது ஏதோ ஒரு கோபத்தில் வந்த மாதிரி பேசுவான், ஏதோ வந்து போட்டு பேசிட்டு போயிடுவான். எல்லாம் நடந்து ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு ஏதோ இன்னொரு பிரச்சனை வரக்குள்ள அந்த பொம்பளை சொல்லி காட்டுவாள், இத்தனையாம் தேதி இன்ன இடத்துல வச்சு சண்டை நடந்த நேரம் எங்கள் உமாவை இழுத்து நீங்கள் ஏசின நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு கேட்பாள். அது அவடத்தே முடியிருக்கும், அந்த சண்டை அவடத்தே முடிஞ்சு அது அப்படியே மறந்து போயிருப்பான் ஆம்பளை. பொம்பளை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவா. இந்த ஞாபகம் வச்சுக்கொள்றதுன்றது குடும்ப நிர்வாகத்துக்கு தேவையில்லை, ஆனால் பொம்பளைக்கு பாதுகாப்புக்கு தேவை. ஞாபகம் இருக்கிற விஷயம் இருக்கலுவா,
அது எல்லாத்தையும் குடும்பவியல் ரீதியான எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குறான். என்ன ஞாபகம்? வயிற்றுல பிள்ளைய உண்டாகணும், பிள்ளைய பாதுகாக்கணும், வளர்க்கணும், பிள்ளை பால் குடிச்சிச்சா இல்லையா, என்ன குடிச்சிச்சு, எத்தனை மணிக்கு குடிச்சிச்சு, கிளினிக் போனோமா இல்லையா, கிளினிக்கில் எத்தனை நமக்கு டேட் தந்தான், எந்த விவரம் எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு அல்லாஹ் சுமத்திருந்தாண்டு வைங்க, நிறைய பிள்ளைகள் மொத்தம் போயிருப்பானுங்க. பொம்பளைக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்ததால தான் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அந்த நினைவாற்றலை கூட கொடுத்துருக்கான். 11% கூட. அதாவது 100%, 109%, 100% ஒரு ஆம்பளை ஞாபகம் வச்சிருந்தாங்கன்னா 111 விஷயங்களை ஒரு பொம்பளை ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்போ நிர்வாக திறனுக்கு ஞாபகம் தேவையில்லை. ஞாபகம் பண்ணுறது மெமரைஸ் ஒரு கொப்பியில் எழுதி வைக்கிற மாதிரி தான். எடுத்து பார்த்தா அந்த ஃபோனில் பார்த்தா ஞாபகம் சக்தி இதில் இருக்குது. ஆனால் சிந்திக்கிறன்றது கொப்பியில் உள்ளத்தை பாசிச்சா சிந்திக்கலாது, அதை புரிஞ்சா தான் சிந்திக்கலாம். அப்போ சிந்தனை ஆற்றல் என்பது நிர்வாகத்துக்கு தேவை, ஞாபகார்த்தம்ன்றது நிர்வாகத்துக்கு தேவையில்லை, குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தேவை. அதை பெண்கள் தான் குடும்பத்தை பாதுகாக்கணும் என்ற அடிப்படைக்காக வேண்டி அந்த சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருக்கான். அடுத்த சகோதரிகளே, ஆண்களுடைய உணர்வுகள் சம்பந்தமா, அதாவது நர்வியஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, நரம்பியல் ரீதியான எமோஷனல், அதாவது நரம்பியல் ரீதியான விஷயம் என்றால் எமோஷனலாக உணர்ச்சி வசப்படுற விஷயம். உணர்ச்சி வர்ற விஷயத்தில் ஆம்பளைகளை விட பொம்பளைகளுக்கு அல்லாஹ் தஆலா கூட கொடுத்துருக்கான். ஆம்பளை லேசில் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. உணர்ச்சி வசப்படுறா என்ன? இந்த கோவப்படுறது, பிரச்சனைகள் டக்குன்னு தூக்கி மண்டையில் போட்டுக்கிறது, இந்த உணர்வு ரீதியாக உந்தப்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு போக மாட்டாங்க. ஆனால் பெண்களுக்கு உணர்வு ரீதியாக அதிகமாக இருக்குது, ஆம்பளைகளுக்கு உணர்வு ரீதியாக குறைவு. அந்த உணர்வு ரீதியாக இருக்கிற காரணத்தால் தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பொண்டாட்டியும் புருஷனும் மட்டும் வைங்களேன், ஒரு பொண்டாட்டியும் புருஷனும் இருக்கிறாங்க. புருஷனுக்கு காய்ச்சலண்டா பொஞ்சாதி என்னைவா ஓடியன் தொட்டு பாப்பா, என்ன உங்களுக்கு இப்படி காயுது, காய்ச்சல் காயுது, மருந்து இருக்கலையா, இங்கே பாருங்களேன், அங்கே பாருங்க, இங்கே பாருங்களேன், நீங்கள் எப்படி தான் சொல்லு கேட்குறல, நேற்று மலையில் நனைஞ்சிட்டு வந்தீங்க, தொடக்கையும் இல்லை, அப்படி இப்படின்ட்டு உணர்வுபூர்வமாக கண்ணால் தண்ணி வந்துக்கிட்டு வாங்க வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் எல்லாம் சொல்லி கரைச்சப்படுத்துவான். அந்த உணர்ச்சி ரீதியான விஷயம். அதே நேரம் புருஷன் என்னைவான், பொண்டாட்டி காய்ச்சலண்டா, என்ன காய்ச்சலா, அம்மா கூட்டி போய் மருந்து எடுத்துடுவா, என்னோட அவன் போயிடுவான். இதை நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியுமா? எமோஷனல் ஆகிற தன்மை ஆம்பளைகிட்ட இயல்புல இல்லை. இதை எப்போ பொம்பளை புரிஞ்சிக்குவாளோ, சரியா புரிஞ்சிக்குவாளோ, அப்போதான் அவர் நம்மளை கவனிக்கலை, நம்மளோட இறக்கம் இல்லை என்ற சண்டைக்கெல்லாம் வரமாட்டார். இவன் நினைக்கிற இவைய போல புருஷனை நினைக்கிறான். நாம் அவருக்கு காய்ச்சல்னா தலையை விடுறோம், தலையை ஊற்றி விட்றோம், சுடுதண்ணி குடிக்கிறோம், அது போட்டு கொடுக்குறோம். இவர் நமக்கு ஒன்றும் செய்கிறார் இல்லையே, இவன் நம்மளை அன்பில்லையாக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்ட்டு தப்பு தப்பாக நினைச்சிட்டு புருஷனோட பொம்பளை சண்டைக்கு போவான். ஆனால் யதார்த்தம் என்ன, அவனு அவன்கிட்ட இல்லை, அந்த எமோஷனல் என்ற ஒன்றே இல்லை அவனுக்கிட்ட. இல்லாத வச்சு நீங்கள் இப்படி எதிர்பார்ப்பீங்க. இதை புரிஞ்சிக்காததால தான் குடும்பத்தில் சண்டை. குடும்பத்தில் பிரச்சனை காரணம் என்ன? இந்த எமோஷனல் ஆகிற உணர்ச்சி வசப்படுற நரம்பு ரீதியான உணர்ச்சி வசப்படுற தன்மை ஆம்பளையை விட பொம்பளைகிட்ட கூட. அது என்னத்துக்கு வச்சிருக்கானல்லாம்? அதுவும் குடும்பத்துடைய சந்ததி பாதுகாப்புக்கு தான். அந்த உணர்ச்சி வசப்படுற தன்மை இல்லைண்டா உங்கள்கிட்ட நீங்கள் குழந்தைகளை கொஞ்ச மாட்டீங்க, குழந்தைகளுக்கு டைமுக்கு பால் கொடுக்க மாட்டீங்க, அவனுக்கு ராவைக்கு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எழுப்பி பால் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, ராவையில் குழந்தை படுத்து ராவையில் கத்தும். ஆரம்ப கால குழந்தை ராவையில் முடிச்சிட்டு இருக்கும். ஓமா இல்லையா? முதல் பிறந்த முதல் 6 மாத குழந்தை ராவையில் 20 மணித்தியாலும் பகலெல்லாம் படுக்கும், ராவையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் புள்ள சின்ன ஒரு சத்தம் கேட்டாலும் நாம் எழும்பிடுவோம், உணர்ச்சி வசப்படுவோம். புள்ள கத்துனா பதறுவோம், கிடந்து பொம்பளை பதறுவாள். ஆனால் புருஷன் பக்கத்தில் வாப்பா சும்மா இருப்பான். ஏன் சும்மா பதறா, என்னட்டு பாரு, ஏன் கத்துறா கிடந்து சொல்லி பொண்டாட்டிக்கு புருஷன் சொல்லுவான். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? நீங்கள் என்ன மனுஷன் நீங்கள், இங்கே பாருங்கள் புள்ள கடந்து பதறுது, கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கம் இல்லையா, அப்படியாண்டு பொண்டாட்டினா புருஷன்ல ஏறுவாள். அப்போ சண்டை வரும். என்னண்டா பிரச்சனை? அவனுக்கு அந்த எமோஷனல் டைப் இல்லை, உங்களுக்கு இருக்கிறதால நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க. அவன் உணர்ச்சி வசப்படாதால அவனை இங்கே தப்பாக நினைக்கிறீங்க. இந்த தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படையான காரணமாக இருக்குன்னு சொல்லி சகோதரிகளே,
இந்த அறிவியல் நமக்கு சொல்லுது. அப்போ இதாலையும் ஆம்பளைகள் எங்கே உயர்ந்து தான் நிற்கிறான். ஏனென்றா உணர்ச்சி வசப்படாதவன் தெளிவாக முடிவெடுப்பான். உணர்ச்சி வசப்பட்டான் வைங்களேன் அங்கே தோற்று போவான். நீங்கள் பார்க்குறீங்க நிறைய குடும்பங்களில் புருஷமான ஜெயிலுக்கு அனுப்பின பொண்டாதி மாதிரி தான். சின்ன சின்ன பக்கத்து வீட்டு சண்டைகள் நடக்கும். பக்கத்து விட்ட பொம்பளைக்கும் வாய்ச்சண்டை நடக்கும். இந்த வாய்ச்சண்டை நடந்தால் நல்லா காத்திருந்து புருஷன் வெயிலில் இருந்து வருவான், வேறு ஷூட்டில் வருவான். வரக்குள்ளே இங்கே பாருங்கள் இந்த பக்கத்து வீட்டுக்கார் எப்படி இப்படிலாம் காய்ச்சாலும் அப்படி இப்படிலாம் காய்ச்சாலும் சொல்லி அவனை தூண்டிவிட்டு அவனை எமோஷனல் ஆக்கி அவனை சண்டை உண்டாக்கி அவன் கத்தி எடுத்து கொண்டே வெட்டி போட்டு வந்துடுவான். அவன் ஜெயிலில் அடிப்பான் வருஷ கணக்கில். இவன் தூண்டி விட்டவன் சோறு கட்டிக்கிட்டு போ ஒவ்வொரு நாள். ஏன் இவன் உணர்ச்சி வசப்பட்டா அவன் கதைச்சத்தை தூக்கி அதை எப்படி கதைக்கிற எனக்கு இந்த புருஷனுக்கு கதைக்கிறேன்னு தூண்டி விட்டதால அவன் உள்ளுக்கு இருக்கான். அவன் அந்த தூண்டலுக்கு ஆளாகாத உணர்ச்சி வசப்படாதவன் என்ன சொல்லுவான், சரி விடு போட்டு வேலையை பாரு, இதானா சண்டைன்னு பக்கத்து விட நல்லா இருக்க பாரு, பக்கத்தில் உள்ளவனோட சண்டை பிடிச்சி இது எங்கே நிம்மதியாக வாழ்கிறேன் என்று சொல்லிட்டு போவான். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, உங்களுக்கு உணர்வு இல்லை, உங்களுக்கு ஈமான் இல்லைன்னு சண்டை பிடிப்பீங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அல்லாஹ் படைச்ச இந்த மெதட்டை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளாது என்பதை நமக்கு இந்த விஞ்ஞானவியல் சொல்லுது. எந்த அளவுக்கு சொல்லுதா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் அனலைசிஸ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்று உலகத்தை பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி 2000 குழந்தைகளை வச்சு ஆய்வு செஞ்சிருக்கு. 2000 பொம்பளை குழந்தை, 2000 ஆம்பளை குழந்தைகள், எல்லாம் ஒரு 2-3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் போட்டு திரையில் படம் போட்டிருக்கானுவன். பூக்கள், கிளிகள், குழந்தைகள், இந்த மாதிரி படங்களை போடக்குள்ள இந்த பொம்பளை பிள்ளைகள் அதை பார்க்குதான். அதை பார்த்துக்கிட்டு கையடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறான். அந்த நேரம் ஆம்பளை குழந்தைகள் அதை பார்க்கலையா. அதுக்கு பிறகு இந்த கார் ஓடுற, மோட்டர் சைக்கிள் ஓடுற, வானத்திலிருந்து ஆக்கள் குதிக்கிற இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கான். வீடியோ போட்ட நேரம் இந்த பொம்பளை பிள்ளைய அதை பார்க்குற இல்லையா, ஆம்பளை பிள்ளைகள் பார்க்குதான். பார்த்துட்டு அந்த ஆய்வில் முடிவு செஞ்சிருக்கிறார்கள், வலுவான, பயங்கரமான, ஆபத்தான, முரட்டுத்தனமான விஷயங்களை ஆம்பளை ஆசைப்படுறான். சாஃப்டான, மென்மையான, மெதுமையான, இந்த இலகுவான விஷயங்களை பொம்பளைகள் ஆசைப்படுறாங்க என்ற முடிவுக்கு எடுத்து, அப்போ வன்மம், ஒரு வலுவான ஒரு தலைமைத்துவத்துக்கு வன்மமான உறுதியான ஆக்கள் தான் தேவை என்ற முடிவு செஞ்சு ஆம்பளை தான் அந்த இடத்த முன்னுக்கு நிற்கிறான் என்ற முடிவை சொல்லியிருக்குது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. அதே போல அவர்களே, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு சொல்லுவாங்க லிம்பிக் சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. ஆங்கிலத்து சயின்ஸ் படித்தாக்களுக்கு தெரியும். இதுக்கு சொல்கிற நிர்விடன தொடர்முறை நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற அவர்களே, இது ஆண்களை விட பெண்களுக்கு கூட. நோய் எதிர்ப்பு சக்தி ஆண்களை விட பெண்களுக்கு கூட. அது ஏனென்று வச்சிருக்காங்க விஞ்ஞான விளக்கம் சொல்லும்போது, அதுவும் குடும்ப வாழ்க்கையுடைய பாதுகாப்புக்காகத்தான். எப்படி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு தாய்க்கு இருந்தால் தான் வயிற்றில் இருக்கிற குழந்தைய பாதுகாத்து வளர்க்க முடியும். கொஞ்சம் நோஞ்சானா, கொஞ்சம் பலகீனமான, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் பிறக்கிற பிள்ளை சில நேரங்களில் கருவிலே கழிஞ்சிடும். அதை மீறி கருவில் வளருமெண்டா குறைபாடு உள்ள பிள்ளையாக வளரும். ஏன்னா இவக்கு சக்தி போதாதே, இவ வீக்கான ஆளாக இருப்பா. இதை வச்சு ஆம்பளைகளை விட பொம்பளைகளுக்குத்தான் எந்த சக்தியெல்லாம் கொடுத்திருக்கிறான், அந்த இதை தாங்கக்கூடிய நோய் எதிர்ப்புகளை தாங்கக்கூடிய சக்தியை வச்சிருக்கான். அதால தான் நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பொம்பளைகள் வயசில் மூத்தாக்கள் கிளவி மாதிரிலாம் இருப்பாங்க. நிறைய வீட்டில் கிளவி மாதிரி தான் அதிகமாக இருக்காங்க, கிழவு மாதிரி குறவு. கிழவு மாதிரி நோய், ஆம்பளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற காரணத்தால் நிறைய வாலிபர்கள் இளமையிலே ஒரு ஆம்பளைகள் மௌத்தா போயிடுறாங்க. பொம்பளையெல்லாம் குடு கிளவி மாதிரிலாம் இன்றைக்கு இருக்காங்க எத்தனை வீடுகளெல்லாம். அவங்களுக்கு லேசில் தாக்கிற கிடையாது. ஏண்டா அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஆம்பளைகளை விட பொம்பளைகள் கூட கொடுத்து படைச்சிருக்கான். இது ஒரு வகையான ஆண்களுக்கான மைனஸ் பாயிண்ட், பெண்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கு காரணம் குடும்பத்துடைய பாதுகாப்பு, தங்களுடைய பாதுகாப்பு. நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்க மாட்டா ஒரு பொம்பளை அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக தேவையில்லை, தெருவுலையெல்லாம் திரிய தேவையில்லை, நல்ல ஹெல்த்தியாக இருப்பாள். ஒரே வருத்தமும் நோஞ்சானும் பலகீனமான ஆளும் வந்தால் எந்த டன் பஸ் ஏறுற, கார் ஏற, ஆஸ்பத்திரி போகிற, ஆம்பளையை சந்திக்கிற, அவனை சந்திக்கிற போகக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்கும். அதுக்காக ரப்புல் ஆலமீன் ஒன்னணி பாதுகாத்துக்கேண்டு சக்தியை கூட கொடுத்து பொம்பளையை படைச்சிட்டான். இதை மானசீகமாக நாம் ஒத்துக்கொள்ளணும். அதே மாதிரி ஆம்பளையும் ஒத்துக்கொள்ளணும். என்ன செய்யணும், ஆம்பளை ஒத்துக்கொள்ளணும்.
ஸ்மார்ட், அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கூட உள்ளாக்களாக தான் இருக்கிறாங்க என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். இது ஒரு விஷயம் அல்லாஹ் படைத்த விஷயத்தில். அடுத்த சோர்களே ஹார்ட், இதயம். இந்த இதயம் இருக்கலுவா, இந்த இதயத்துடைய சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன், விஞ்ஞானம் சொல்லுது, ஒரு மனுஷன் இந்த கை இருக்கலுவா, இந்த வலது கை அப்படி பொத்துனா, இப்போ நான் எந்த வலது கை அப்படி பொத்துனேன்டா இதுதான் என் இதயம். இவ்வளவுக்கு தான் தெரியுமே என் இதயம். அது எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த சைஸில் உயரத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவரை கையை எப்படி பொத்துவாருண்டா அந்த கையுடைய எந்த சைஸ் வருகிறதோ அந்த அளவுக்கு தான் அவரோட இதயம் இருக்கும். பொதுவான ஒரு விஷயம். ஆனால் இந்த இதயத்தில் அல்லாஹ் தஆலா வித்தியாசத்தை படுத்திருக்கேன். எப்படி தெரியுமா? ஒரு ஆம்பளையுடைய இதயம் 250 கிராமுக்கும் 350 கிராமுக்கும் இடையில் இருக்குமா. ஒரு ஆம்பளையுடைய ஹார்ட் இதயம். ஒரு பொம்பளையுடைய இதயம் 200க்கும் 300க்கும் இடையில். ஒரு ஆம்பளை 250க்கும் 350க்கு இடையில் 100 கிராம் வித்தியாசம், மூளையை போல. அதாவது பொம்பளோட இதயம் 250 கிராம் என்றா ஆணுடைய இதயம் 350 கிராம். அது ஏன்? இதயத்தில் வேலை என்ன? இதயத்துடைய வேலை என்ன? ரத்தத்தை பம்ப் பண்ணுறது. ரத்தத்தை நம்மளோட உடம்பு பூராவும் பரவ செய்கிறது, எடுத்துட்டு பம்ப் பண்ணுறது. ஆம்பளோட ஹார்ட் ஏன் பெருசாக இருக்குதுண்டா ஆம்பளை உழைப்பு கூட. பொம்பளையை விட கடினமான வேலை செய்கிறது ஆம்பளை. கடினமான வேலை செய்யும் போது அவனுக்கு எரிபொருள் சக்தி கூட தேவை, அவனோட உடம்புக்கு சக்தி கூட தேவை. அதனால ஆம்பளை பொம்பளையை விட கூட திங்கிறேன். சாப்பாட்டுலையும் பொம்பளைகள் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. பொம்பளைகள் ஆம்பளைக்கு எல்லாத்தையும் வலிக்கு கொடுத்து போட்டு கடைசா கிடக்கிற கொஞ்சம் ஆணத்தோட ஒழுப்பம் சோத்தை எடுத்து திண்டு போட்டு பொம்பளைகள் படுத்துருவாங்க. ஒரு ஆம்பளை ஊட்ட இல்லைன்னா பொம்பளைகள் பெருசாக சமைக்கலாம் மாட்டாங்க. பெரும்பாலும் பெண்கள் கூடுதலாக சமைக்கிற புருஷனுக்காக, வாப்பாக்காக, ஆம்பளை பிள்ளைகளுக்காக தான். அவங்க 3 பேரும் ஊட்ட இல்லைண்டா மாமா சாட்சியெல்லாம் சேர்ந்து பழங்கறியை வச்சு திண்டு போட்டு வேலையை பார்ப்பேன்னு முடிச்சிடுவாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். ஏன்னா வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கோ கூடுதலாக சாப்பிட்றதுக்கோ பொம்பளைகளுக்கு விருப்பம் இல்லை. ஆம்பளைகளுக்கு அதுக்கு விருப்ப காரணம் என்ன? அவன்கிட்ட ஹார்ட், பெரிய பம்ப் பண்ணுற வேகம் கூட இருக்கிறபடியா சாப்பாடும் கூட தேவை, எரிபொருளும் கூட தேவை, தின்றது கூட. காரணம் வேலை செய்கிற கூட. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் இருந்து பகலைக்கு சமைக்கிறதுக்கு 12 மணி வரைக்கும் பொம்பளைகள் வேலை வாங்க. ஒரு வெங்காயத்தை எடுத்து வெட்டி மரப்பச்சை வெட்டி 12 மணி வரைக்கும் சமையலுக்கு வேலை நடக்கும். 8 மணி 9 மணிலேருந்து இப்படி 3 மணித்தியாலும் போகும் ஒரு நேரம் சாப்பாட்டு சமையலுக்கு. மிஞ்சி போனால் அவங்க எத்தனை நாளைக்கு சமைப்பாங்க? ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பாங்க. ஆம்பளை அப்படி செய்ய மாட்டான். ஆம்பளை ஒரே நேரத்தில் 10 லட்சம் பேருக்கு சமைச்சு போடுவான். ஒரு பொம்பளைக்கு கூட எத்தனை பேருக்கு சமைக்காலும் மிஞ்சி போனால் 100 பேருக்கு செய்வா, ஒரு 200 பேருக்கு செய்வா. அன்றைக்கு செஞ்சால் அடுத்த நாள் மையத்து தாவே ஏண்டா உடம்பு முறிஞ்சு போய் கிடப்பா. ஆனால் ஆம்பளை நெய்வான் பெரிய இஜிதிமாக்கள், பெரிய பெரிய மாநாடுகளுக்கெல்லாம் ஆக்கி கொட்டி தள்ளுவான. ஒரு 10 கோக்கி வந்து நின்றாண்டா போதும். என்ன காரணம்? உழைப்பு. அவன் ஹார்ட் ஒர்க். அவன் இதயம் பெருசாரிக்கு அதிகமாக உழைக்கிறான், கஷ்டப்படுறான், அதுக்குரிய சக்தியை அதால் சாப்பிட்றேன் அவன் கூட. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரியாதால விட்ட சில பொம்பளைகளுக்கு சண்டை. எவ்வளோ தாக்கி கொடுத்தான்னு திண்டு போட்டு காணாண்டு ஒரே சண்டை அரிக்கி விடியால போய் சொல்லுவாள் புருஷன் கொண்டாடி, என்ன தாக்கி கொடு அவ்வளோத்தையும் திண்டு போட்டு காணான்னா சொல்லிட்டு போகிறார் அவர் என்று சொல்லி பொம்பளை பின்னால் சொல்லுவாள். நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், அவனுக்கு காணாதான். ஏன் காணா? தேவை, அவனோட உடல் தேவை. இதை யதார்த்தபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்டா அவன் சொன்னதை நாம் ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்வோம். இதே மாதிரி சவர்களே, இந்த ஆணுக்கு தசை, இந்த உடம்புல இருக்கக்கூடிய தசைன்னா நம்ம சதைன்னு சொல்லுவோம். இந்த தசை, இந்த இறைச்சி இருக்க நம்ம உடம்புல இறைச்சி தசைன்னு சொல்கிறேன். இந்த ஆணுடைய தசை இருக்கலுவா ஒரு ஆம்பளைக்கு 40% உடம்புல இறைச்சி, அதாவது தசை, கொழுப்பு 15%. அதாவது 100 கிலோ உள்ள ஒரு ஆம்பளையை தூக்கி நிறுத்தினீங்கண்டா 40 கிலோ இறைச்சி இருக்கும் அவன்ல. ஒரு எந்த ஆம்பளைனாலும் சரி, ஒரு 40% ஒரு ஆம்பளைக்கு சதறிக்கு தசை இருக்குது, 15% கொழுப்பு இருக்கு. அப்படியே தானே 15 கிலோ. ஒரு 100 கிலோ ஆம்பளையை தூக்கி நிறுத்தா அவனுக்கு 40 கிலோ இறைச்சி, 15 கிலோ கொழுப்பு இருக்குது. பொம்பளையை பொறுத்த வரைக்கும் பொம்பளைக்கு 30% தசை, கொழுப்பு 27%.
அப்படின்னா என்ன? 30% 100 கிலோ உள்ள ஒரு பொம்பளையை தூக்கி நிறுத்தினா 30 கிலோ இறைச்சி, 27% 270 கிலோ, 270 கிலோ கொழுப்பு இருக்கு பொம்பளையில். இந்த வாய் கொழுப்பை சொல்லலைன்னா உடம்பு கொழுப்பை சொல்கிறேன். இந்த கொழுப்பு இதால தான் பொம்பளையில் வடிவாக இருக்கிறேன். பொம்பளையில் மொழு பளபளன்னு இருக்கிறாங்களே, ஒரு குறிப்பிட்ட சின்ன பிள்ளையில ஒரு மாதிரி அழகு குறைஞ்ச பொம்பளை பிள்ளையெல்லாம் வளர்ந்து 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 பெரிய ஆளாகி குமராயவர்கள் அழகாக வந்துடும். அழகாக வந்தால் இன்னும் போக போக மெருகூட்டாமல் இல்லாமலே அழகு தான் பொம்பளை. அந்த இந்த அலங்காரங்களை பூசி பெயிண்ட் அடிக்கி மோத்த பழதாக்குறாள் பொம்பளை. இயற்கையிலே அல்லாஹ் தஆலா மொழண்டு பல பொம்பளையில படைச்சிருக்கான். இந்த பொம்பளைகள் அழகாக இருக்கிறதுக்கு, வெள்ளையாக இருக்கிறதுக்கு, கொழுப்பாக இருக்கிறதுக்கு, பழகிறதுக்கு என்ன காரணம்? உடம்புல ஆம்பளையில விட 270% கொழுப்பு. ஆம்பளைக்கு 15 கிலோ தான், அவன் 270 அரைக்கராசிக்கு மேலே. அப்போ ஆம்பளைக்கு இறைச்சி கூட என்ன காரணம்? ஹார்ட் ஒர்க். அவன் நிறைய வேலை செய்தான், அதனால் அவனோட உடம்புல தசை தேவை. பொம்பளைகள் கொஞ்சமாக தான் வேலை செய்வாங்க, கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சதை என்ன செய்யும்? கொஞ்சமாக தான் இருக்குமென்றதை நமக்கு சயின்ஸு புரிவுபடுத்தி புரிய வச்சு நம்மளை பொம்பளையில விட ஆம்பளை உயர்வாக தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல் நிர்வாகத்துக்கு திரகாத்திரம், நான் சொன்னேன் தசை பவராக இருந்தால் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு தைரியம் பாரத்துக்கு தசை ஒரு காரணம், இந்த சக்தி உடம்பு ஒரு காரணம். எந்த இருட்டுகளையும் தனியாக போவான். பொம்பளை 10 பொம்பளை வேணாலும் தனியாக இருட்டுக்கு போக மாட்டான், பயம். ஆம்பளை பயப்பட மாட்டான். என்ன காரணம்? அந்த உடல் அரிக்கக்கூடிய அந்த திடகாத்திரம். அந்த திடகாத்திரத்துக்கு காரணம் அவனோட உடல் அரிக்கக்கூடிய தசை என்று இந்த விஞ்ஞானம் சொல்லுது. அடுத்த சகோதரிகளே, இரத்தத்துடைய அளவு, நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்துடைய அளவை சயின்ஸ் சொல்லுது. இதுக்கு சொல்லுவாங்க ஹீமோகுளோபின் என்று சொல்கிறேன். இது ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்லா வழங்கும். அவங்களோட உடம்பு குழந்தைகளை பெற்றா அல்லது குழந்தை உண்டாகினா ஆக்கள் சோர்வு அடைஞ்சிருவாங்க. இதுக்கு GMS 14 இந்த நம்மளோட ஹீமோகுளோபினை உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்துடைய அளவை அளக்கிற அந்த அளவு மானிய GMS என்று சொல்கிறேன். GMS 14 ஒரு ஆம்பளைக்கு இரத்தத்துடைய அளவு GMS 14 இருக்குமெண்டா ஒரு ஆம்பளை திரகாத்திரமான ஆம்பளை. பொம்பளைக்கு GMS 13 ஒன்று குறைய, அவைக்கு 13 இருக்குமெண்டா அவ திரகாத்திரமான பொம்பளை இரத்தத்தின் அளவின் அடிப்படையில். சப்போஸ் ஒன்று குறையுமென்றாலும் 14 அவருக்கு ஒன்று குறைஞ்சாலும் 13 இவவுக்கு ஒன்று குறைஞ்சாலும் இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனீமியா என்று சொல்லக்கூடிய நோய் ஏற்படும். இந்த இரத்த சோகை என்றால் என்ன? எப்போ பார்த்தாலும் சோகம்படி சோர்ந்து இருக்கிறது, மேனி கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கிறது, அதாவது கருப்பாக இருக்கிறாலும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலராகிடுவார். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த இரத்தத்துடைய தன்மை குறையிறதால இந்த ஹீமோகுளோபின் என்னை பொறுத்த வரைக்கும் இரத்தத்துடைய GMS அளவு ஆம்பளைகளுக்கு 14, பொம்பளைகளுக்கு 13. இந்த விஞ்ஞானவியல் மருத்துவவியல் சொல்லக்கூடிய தகவல். அப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலையும் அம்லாவத்தால் ஆம்பளையை தான் கூட வச்சு படைச்சிருக்கான் படைப்பில். அடுத்த சகோதரிகளே, இந்த குழந்தைகளை பெறுற விஷயம் இருக்கல்வா, பொம்பளை பிள்ளைகளையோ ஆம்பளை பிள்ளையோ பெறுற விஷயத்தில் ஆம்பளையை தீர்மானிக்கிறதா பொம்பளையை தீர்மானிக்கிறது பொம்பளைகள் கிடையாது. இது ஆம்பளையோட கையெல்லாம் கொடுத்துருக்கான். இதுக்கு சொல்கிற குரோமோசோம்ஸ் என்று சொல்கிறேன், நிறமூர்த்தங்கள் என்று சொல்லுவாங்க. சயின்ஸ் படித்தாக்களுக்கு தெரியும். நிறமூர்த்தங்கள் குரோமோசோம்ஸ் என்று சொல்லுவாங்க விஞ்ஞான வார்த்தையில். குரோமோசோம்ஸ் சொன்னால் ஒரு பொம்பளை கிட்ட 23 சோடிகள், 23 சோடிகள் என்றால் 46, 23 குரோமோசோம் சொல்லக்கூடிய சோடிகள் இருக்குது அவருடைய கற்பத்தில் வரக்கூடிய அந்த பெண்ணுடைய அந்த கற்ப உருவில். ஆணுடைய கற்புட உருவில் அந்த ஸ்பெர்ம்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் தாதுல 23 சோடி இருக்கு. அங்கே 23 சோடி, இங்கே 23 சோடி. இந்த பொம்பளைகள் இருக்கக்கூடிய 23 சோடியும் அதாவது 46 எக்ஸ்ன்னு வச்சுக்கொண்டா ஆம்பளைகளில் 22 சோடி எக்ஸு, அந்த 23வது சோடி வருதுல்லவா ஒரு சோடி, அதில் ஒன்று எக்ஸு இன்னொன்று வை. அது விஞ்ஞானம் பிரிக்குது. அப்படி மொத்த 23 இவர 22 தான் என்ன செய்யுது, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கருவை உண்டாகக்குள்ள பெண்ணுடைய அந்த பெண்ணுறுப்புல ஆணுடைய கரு போய் சேரக்குள்ள, சின முட்டை போய் சேரக்குள்ள
ரெண்டு பேரும் மோதி ஒன்றாக இணையும் பொழுது இவட குரோமோசோம் சொல்லக்கூடிய அந்த நிறமூர்த்தங்களும் அவர நிறமூர்த்தங்களும் ஒன்றா சேரும்னு சொன்னால் இதில் யார சக்தி அதிகரித்து விடுகிறதோ, பெண்ணுடைய சக்தி அதிகரித்து விட்டால் அந்த புள்ள உம்மா நடக்கிற மாதிரி நடப்பாள், உம்மா படுக்கிற மாதிரி படுப்பாள், உம்மாட முகமாக்கு மாதிரி வரும், உம்மாட கை மாதிரி வரும், உம்மா பேசுகிற மாதிரி பேசுவாள். பொம்பளையோடைய சக்தி கூடுனா அந்த 23 சோடியில் 22 சோடியில் இஞ்சால ஆம்பளையோட 22 சோடி இருக்கல்வா, அந்த 22 சோடியும் அதே மாதிரி தான். வாப்பா மாதிரி நடப்பான், வாப்பா மாதிரி பேசுவான், வாப்பா மாதிரி சிரிப்பான், இதெல்லாம் அதே மாதிரி வந்துடும். இந்த அவன் ஆம்பளையோட ஆண் தாதிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி அல்ல அந்த தாயுடைய கற்பத்தில் உண்டு சேர்க்கிறான். அந்த நான் ஒரு சோடியை சொன்னேன், எக்ஸும் வையும் உண்டு. அதில் எக்ஸ் என்றது இந்த ஆம்பளை பொம்பளைக்கிட்ட போய் சேருமெண்டா பொம்பளை பிள்ளை பிறக்கும், ஒய் என்றது போய் சேருமெண்டா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். இப்போ ரப்புல் ஆலமீன் பாருங்க, ஒரு பிள்ளைய பெறத்தில் ஆனா பெண்ணாண்டு தீர்மானிக்கிற சக்தியை யாருக்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கிறான்? ஆம்பளைகிட்ட தான் கொடுத்துருக்கிறான். இதில் அந்த பவர், இதில் பொம்பளைகளுக்கு என்ன வகையில் பாதுகாப்பு? மாஷா அல்லாஹ், பெண்களை எந்த குத்தமும் சொல்லலாது. அந்நிய சமூகத்தில் வேற வேற சமூகங்களில் தொடர்ந்து பொம்பளை பிள்ளையாவே பெற்றுக்கிட்டு இருந்தா விவாகரத்து கொடுத்துருவானுங்க, இல்லாட்டி பொட்டைக்குட்டியாவே பெற்று கல்றான்னு சொல்லி போட்டு வீட்டை வச்சு வேதனை பண்ணுவானுங்க. எப்போ பார்த்தாலும் பொம்பளையே பெற்றுக்கிட்டு இருக்காள் இவன் சொல்லி ஒதுக்குவாங்க. நம்மளோட சமூகத்தில் அப்படி இல்லை. ஆனாலும் பழைய பொம்பளை என்ன செய்வாங்க, என்ன நீ ஒரே பொம்பளை பிள்ளைனா பெற, ஆம்பளை பிள்ளை ஒன்று பெற இல்லையாண்டு பழைய மூத்த மாமாரெலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரியாது அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா இந்த அறிவியலை வெளியாக்கி பொம்பளைகளை இந்த குற்றத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறான். என்னடா என்ன பொம்பளை பிள்ளைய பத்த நீ என்று கேட்டா புருஷன், நீ தானடா தந்தனி ஒண்ட வரதான், நீ எக்ஸ தந்தாய், பொம்பளை வந்துச்சு, வைய தந்துருந்தா ஆம்பளை வந்திருக்கும். பொண்ணு ஆம்பளை நீ தான் பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாதுன்னு பொம்பளை சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓமா இல்லையா? பொம்பளைகளுக்கு தலை நிமிந்து வாழக்கூடிய அளவுக்கு ரப்புல் ஆலமீன் படைப்பிலே வச்சிருக்கிறான். ஆண்களுக்கு இதை பொறுப்பாக கொடுத்து நீங்கள் தீர்மானிக்கிற சக்தி ஆயிருங்க. உங்களோட பிள்ளைய ஆம்பளையா பொம்பளையாண்டு உங்கள்கிட்ட தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதால் நலவோ கெடுதியோ லாபமோ நஷ்டமோ நீ தான் பிள்ளைய பொறுப்படுத்தாகணுமெண்டு செலவுக்கு அவனே பொறுப்பால் ஆக்கின மாதிரி பிள்ளைக்கும் அல்ல அவனை பொறுப்பாக்கி விட்டான். பெரிய ஆச்சரியமான விஷயம் இது. இந்த சயின்ஸ், இந்த ஆச்சரியத்தின் மூலமாக பெண்களை விட ஆண்கள் அல்லாஹ் தஆலா மேன்மையாக்கி வச்சிருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் சகோதரர்களே. அதே போல் இதை எடுத்துக்கிட்டாலும் நிறைய விஷயங்கள், தாய்ப்பால் சுரக்கிற விஷயம், தாய்ப்பால் சுரக்கிற விஷயத்தில் கூட பொம்பளை பிள்ளை பெற்ற தாய்க்கு தாய்ப்பால் கொஞ்சமாக தான் சுரக்கும். ஆம்பளை பெற்ற பிள்ளை பெற்ற தாய்க்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய சாப்பாடு தேவை இவனுக்கு, ஆம்பளைக்கு நிறைய சாப்பாடு தேவை. குழந்தையிலையும் ஆம்பளை பிள்ளை நிறைய பால் குடிப்பான், பொம்பளை பிள்ளை குறையத்தான் பால் குடிக்கும். அதால் பால் சுரக்கிற விஷயத்தில் கூட கூடையா குறையாண்டு தீர்மானிக்கிற யாரு? அங்கேயும் ஆம்பளான் தீர்மானிக்கான். நான் ஆம்பளை எனக்கு கூட தான் பால் என்று கேட்குறான் என்று சொல்லி குழந்தைகளை வச்சு குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த தாய்ப்பால் சுரக்கிற விஷயத்தில் கூட மேன்மையாக்கி வச்சிருக்கிறான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நீதிக்கு நேரம் காணாது, மிச்சம் பேசினாலும் செமிக்காது. மட்டுமில்லாமல் இன்றைய நவீன விஞ்ஞான அறிவியல் சொல்லுதும், ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய உபதேசம் வெறும் 40 நிமிஷம் 35 நிமிஷம் தான் செமிக்குமா, இங்கே பதியுமா மண்டையில். நிறைய பேசினோம்னா நேரத்தோட பேசினா தான் அழிஞ்சு போகுமா. இப்போ நான் உதாரணமாக ஆரம்பத்தில் பேசுகிறேன்னு வைங்களேன், நான் பின்னால் பேசினதான் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கும், நேரத்தோட பேசினதான் அழிஞ்சு போகும். ஏன்னா கூட டைம் எடுத்துட்டேன். அதனால் மனுஷன் மூளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கொஞ்சமாக தான் பேசணும்னு சொல்லுது. ஆனால் இப்படி ஒரு நிறைய எல்லாரும் உண்டா கூடியிருக்கிற நேரத்தில் இந்த தகவலை தரணும் பண்ணுறதுக்காக பேசுகிறேன். இப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மளோட இந்த இரவுடைய தலைப்பு என்ன? ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்களே என்றுதான் நம்மளோட தலைப்பு. இதை ஏன் நான் இதெல்லாம் சொன்னேன்டா, மார்க்க ரீதியாகவும் ஆண்கள்கிட்ட தான் அல்லாஹ் தஆலா நிர்வாகம் செய்யக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான். அறிவியல் ரீதியாகவும் உடல் கூறியல் ரீதியாகவும் விஞ்ஞானவியல் ரீதியாகவும் ஆம்பளையை தான் மேம்படுத்தி வச்சிருக்கிறான். இதை ஒவ்வொரு ஆம்பளையும் மானசீகமாக ஒத்துக்கொள்ளணும், ஒவ்வொரு பொம்பளையும் மானசீகமாக ஒத்துக்கொள்ளணும். சரிதான் என்று மனசு ஏற்றுக்கிட்டா
குடும்பங்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ் இப்படித்தான் படைச்சிருக்கான். எந்த மாப்பிள்ளை இப்படித்தான், என்னத்தை சொன்னாலும் இப்படி தான் போவார். அது அப்படி தான் படைச்சிருக்கான். அல்லாஹ் இவர்கிட்ட கை இருக்கிறத நம்மளோட வேலையை பார்ப்போம்ட்டு பொம்பளை இருந்துட்டாங்கன்னா ஊடுகளில் ஒரு பிரச்சனையும் வராது என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்து, அதன் பிறகு நாம் எதையெல்லாம் அறிஞ்சோமோ அதில் நல்ல விஷயங்கள் எடுத்து நடப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்பாக்கியம் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.